ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا சங்கையான பெருமக்களே, நமது உயிரிலும் இனிய கண்மணியாம் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய இந்த தொடர் நிகழ்வில் 12வது மாதமாகிய இன்றைய தினம், கடந்த மாதத்தில் நாம் விட்டு சென்ற ஒரு செய்திகளோடு, அதாவது ஹதீஜா நாயகியை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த செய்திகளோடு புனித காபாவை புதுப்பிக்கக்கூடிய பணியும் நடந்தது. அது தொடர்பான காபா தொடர்பான சில தகவல்களையும் இன்றைய தினம் இணைத்து நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக, கடந்த மாதத்தில் நாம் பேசிய பேச்சுகளில் சில சமயங்கள் சந்தேகங்கள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயங்கள் தான். அந்த சந்தேகங்கள், இப்படி சில மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம காதில் விழும் பொழுது அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். இதே மாதிரி கடந்த காலங்களிலும் நாம் செய்திருக்கிறோம். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் 20 மாடுகளை மகராக கொடுத்தார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதை நாம் சொன்னோம். அந்த மாடுகளை அறுத்து அந்த விருந்தாக வைக்கப்பட்டது என்பதையும் நாம் சொன்னோம். இப்போது ஒரு கேள்வி எப்படி எழுந்திருக்கிறது என்றால், இது ஒரு தவறான விஷயம் அல்ல. சந்தேகங்கள் எழும் பொழுது அதற்கான தீர்வை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மகர் கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு கொடுக்கப்படுகிறது. அது எப்படி கல்யாண காலத்திலேயே அதையே மகராக ஆக்கப்பட்டது? அந்த மகரை எப்படி விருந்தாக வைக்கப்பட்டது? அது பெண்ணுக்குரியது அல்லவா? வலிமா என்று எடுத்துக்கொண்டால் அது மாப்பிள்ளை வீட்டு அல்லவா வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அது நியாயமானது. முதலாவதாக, ஷரியத் அறிமுகப்படுத்தப்படாத காலம் அது என்பது முதல்ல நம்ம விளங்கணும். குர்ஆனே இறங்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தவும் இல்லை. அப்படி பிரகடனப்படுத்துவதற்கு 15 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு இது. ஷரியத்தே இல்லை. ஷரியத் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு காலம் ஒன்று. ஆகவே இந்த ஷரியத்து, நிக்காஹு, மஹ்ரு இது சம்பந்தமெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பின்புதான் என்ன செய்கிறான்? அந்த சட்டங்களை கொண்டு வருகிறான். இன்னும் சொல்ல போனால், மக்காவில் இருந்த 13 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு, தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு, நம்ம இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அவங்க ஆலமுல் அர்வாஹிலேயே நபியாக இருக்கிறாங்க. தான் நபி என்பதை 40வது வயதில் டிக்ளேர் பண்ணாங்க, தெளிவுபடுத்தினாங்க, மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அதற்கு முன்பாகவே அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளை நம்முடைய இந்த துவக்க உரையிலேயே நம்ம பேசி இருக்கிறோம். ஆரம்ப உரையிலேயே நம்ம இதை சொல்லி இருக்கிறோம். ஆக மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு 13 வருட காலங்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 13 வருட காலங்களில் தொழுகை எப்ப கடமையாச்சு? சஹாபிகள்லாம் தொழுதுட்டு இருந்தாங்களா? தொழுகை கடமையாக்கல. தொழுகை கடமையானதே 52வது வருஷத்தினுடைய கடைசி பகுதி. இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு 12 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் தொழுகையே தருகிறான். மார்க்கம் என்பது படிப்படியாகத்தான் வந்ததே தவிர, நாம் சிந்திக்கிற மாதிரி இந்த மார்க்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. மார்க்கம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நாம சிந்திக்கணும். நம்முடைய சிந்தனைகள் அப்படி இருக்கணும். ஷரியத்தே அறிமுகப்படுத்தப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால், அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, அவதான் மூத்த மகள். அவங்களுடைய மக்கள்ல மூத்தது ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா. இந்த ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடிச்சிருந்தது யாரு? ஒரு முஸ்லிமா? முஸ்லிம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர், அல்லாஹ்வின் ஹபீபுல்லாஹ், அவர்களுடைய மகளை திருமணம் முடித்திருந்தது கூட ஒரு முஸ்லீம் அல்ல. எப்படி முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க? ஷரியத்து தடை செய்யல. அப்போது அதற்கு பின்னால் தான் என்ன செய்கிறான்?
அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை இறக்குகிறான். முத்தய்யிபூன லித்தய்யிபாத் என்ற வசனங்கள் எல்லாம் பின்னால் இறக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர் இஸ்லாத்துக்கு வர பத்ர் யுத்த களத்தில், நல்ல கவனிக்கணும், பத்ர் யுத்த களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார், மகளை முடித்த மருமகனார். இந்த மருமகன் யாருங்கிறத நம்ம பின்னால சொல்ல இருக்கிறோம். ஒரு குறிப்பை நம்ம சொல்லிடுறோம். ஹதீஜா நாயகியினுடைய சகோதரி மகன் தான். ஹதீஜா நாயகியினுடைய ஸைனப் நாயகி முடிச்சிருந்தது யாரு? தன்னுடைய சாட்சி மகனை தான் முடிச்சிருந்தாங்க. குணத்தால் நல்ல மனிதர். ஹதீஜா நாயகி வந்து கேட்கறாங்க, அவருடைய திருமண விஷயம் பத்தி நம்ம பேசும்போது அது விவரம் சொல்லுவோம். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கேட்கறாங்க, நாயகமே, என்னுடைய சகோதரி மகனுக்கு நம்ம மகளை ஸைனபை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நல்ல புள்ள அவரு, நல்ல ஒழுக்கமானவரு, நல்ல பண்பானவரு, எனக்கு சம்மதம் தான் என்று சொல்லி திருமணம் நடைபெறுகிறது. அருமையான பெருமக்களே, பத்ர் களத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகள் 1000 பேர் திரண்டு வந்தார்கள் அல்லவா? அந்த 1000 பேரில் ஒருவராக ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் இருக்கிறாங்க. நல்ல விளங்கி கிடந்த வரலாற்று இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அரஸ்ட் செய்யப்பட்ட முஸ்லிம்களால் அரஸ்ட் செய்யப்பட்ட 70 பேரில் அவர்களும் ஒரு பின்னால அதற்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுதான் அவர்களுடைய மருமகனார் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் பிடித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய மருமகனார். ஆனாலும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய மருமகன் அருமையான மருமகன், நல்ல மருமகன், பண்பாளர் என்றுதான் வாழ்த்தினார். இதை எதற்காக நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், மகரா வச்சு எப்படி சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம், ஒரு ஃபிக்ஹுடைய விஷயங்கள். ஆனால் இந்த ஃபிக்ஹ் எல்லாம் எப்போது வந்தது என்றால், முதல் 13 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகாயிதுகளை தான் போதித்தார்கள். அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் அஹத் என்பதை சொல்வதற்கு 13 வருடங்கள் வந்தது. அதை நிலைநிறுத்துவதற்காகவும் அதை உறுதிப்படுத்துவதற்காகவும், தன்னை அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் 13 வருடங்கள். அதான் மெயின் அடிப்படை. அந்த அகாயிதை சரியாக்கணும். அதற்கு பிறகுதான் ஃபிக்ஹ். மௌத்தானாலும் கூட நம்ம மௌத்தான பிறகு கபூர்ல என்ன கேட்பாங்க? அமல்களை பத்தியா கேட்கப்படும். முதல்ல அகாயிது, மன் ரப்புக்க, உமா தீனுக்க, உமன் நபியுக்க, உமா கிபிலத்துக்க, இதுதான் கேள்வி. ஆகிரத்துல தான் அமலை பற்றி கேள்வி. கபூரிலே இருக்கக்கூடிய கேள்விகள் என்னங்கிறது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதை நாம வந்து என்ன செய்யறோம்? அந்த தல்கீன் ஓதுறோம் இல்லையா, அதுலயே சொல்லி காட்டுறோம். அந்த வழக்குகள் வந்து என்ன செய்வாங்க? உட்கார வச்சு உனக்கு இப்படி கேள்விகளை கேட்பாங்க, மன் ரப்புன்னு கேட்பாங்க, ரப்பி அல்லாஹ்னு சொல்லு என்பதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் ஹதீஸ்கள்ல தெளிவாக இருக்கிறது. ஒரு கபூரிலே இருந்து நீங்கள் என்னெல்லாம் ஓத வேண்டும் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக 13 வருட காலங்கள் அகாயிதுடைய விஷயங்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நேர ஷிர்க்ல இருக்கிறாங்க. அந்த ஷிர்க்கை விட்டு வெளியே கொண்டு வந்து அதற்கு பிறகு மார்க்கத்தை நினைச்சாங்க. 12 வருடங்களுக்கு பிறகுதான் தொழுகையே வருது. தொழுகையை அறிமுகப்படுத்தது மேராஜ்ல தானே. தொழுகை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? மேராஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டு 12 வருடங்களுக்கு பிறகுதான் தொழுகையே கடமையாக்கப்பட்டது. ஜகாத் அதுக்கு பின்னால வருது, நோன்பு அதற்கு பின்னால வருது. நோன்பெல்லாம் எங்க? மதீனா ஷரீஃபுக்கு சென்றதற்கு பிறகுதான் அந்த ஃபிக்ஹே வந்தது. நோன்பு எப்போ வந்தது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போனதற்கு பிறகு, போன வருடமும் அல்ல, அதற்கு அடுத்த வருடம். அப்படித்தான் என்ன செய்திருக்கிறது. அந்த முதலாவது வருடம் நோன்பை பிடிச்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க? பத்ர் களத்துக்கு போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதலாவது ரமதான்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. எனவே இது எப்படி நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இது ரெண்டாவது இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அந்த ஃபிக்ஹ் நமக்கு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு என்ன சட்டமோ அதுதான் ரசூலுக்குள்ள சட்டம் நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுசூசியத்தான பல சட்டங்கள் இருக்கிறது. உதாரணமாக இப்ப நாம வந்து உம்ராவுக்காக வேண்டியோ ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இருக்கும்போது ஒரு நம்ம கல்யாணம் முடிக்க முடியுமா? நம்ம ஹஜ்ஜில் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம இஹ்ராம் கட்டி இருக்கிறோம், நம்ம பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறாரு, அல்லது நாம ஒரு இளைஞனா இருக்கிறோம், ஒரு இளைஞனை வச்சுக்கணும், ஒரு இளைஞர் அவரை வந்து என்ன செய்யறாரு? பார்க்குற நல்ல பிள்ளையா இருக்கிறாரு, இவர் நம்ம மகளுக்கு கல்யாணம் முடிக்கலாமே அப்படின்னு கல்யாணம் பேச முடியுமா? ஹராம். கல்யாண பேச்சுகள் பேசுவதோ நிக்காஹ் செய்வதோ
அகது ஏற்படுத்துவதோ கல்யாண சம்பந்தமாக எஹ்ராம் கட்டி கொண்டு பேசுவதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அப்படியா? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தடை கிடையாது. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் பேசினதை ஸல்லல்லாஹு எஹ்ராம் கட்டிட்டு தான் பேசினாங்க. மைமூனா நாயகியை திருமணம் பேசியது எஹ்ராமோடு இருக்கும் போதுதான். இப்படி எத்தனையோ விதிவிலக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்வையில ஒரே சமயத்துல 4 மனைவிகளுக்கு மேல திருமணம் முடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அந்த தடை இருந்ததா? இல்லை. ஏக காலத்துல 9 மனைவிகள் இருந்தார்களா? இல்லையா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபிக்ஹோட நம்முடைய ஃபிக்ஹ் சேர்த்து பார்க்க கூடாது. அதுவும் ஷரியத் அறிமுகப்படுத்தப்படாத காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அது என்பதை நாம் என்ன செய்யணும், ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்து அடுத்த செய்திக்கு நான் வருகிறேன். அருமையானவர்களே, கதிஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சது யாரு அப்படிங்கிறதுல இருவேறு கருத்துகள் இருக்கு. அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இல்லை, ஒரு வழிகாரராக யார் இருந்தார் அப்படிங்கிறதுல கல்யாணம் முடிச்சு வைத்தது யார் என்பதை 2 கருத்துகள் இருக்கிறது. இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய சரித்திர ஆய்வாளர் குறிப்பிடும் பொழுது கதீஜா நாயகியினுடைய சகோதரராக இருந்த அம்ர் இப்னு ஹுவைலித், கதீஜா நாயகியினுடைய சகோதரர், அவர் தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்தின் பிரகாரம் என்னன்னு கேட்டா அம்ர் இப்னு அசத், அம்ர் இப்னு அசத் யாரு அப்படின்னு கேட்டா ஹுவைலிதினுடைய சகோதரர், கதீஜா நாயகியினுடைய சகோதரர் இல்ல, கதீஜா நாயகியினுடைய சாச்சா, சிறிய தந்தை, அவர் கல்யாணம் முடிச்சான்னு. ஆனா இதுல என்ன இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வருது கேட்டா 2 பேருமே அம்ரு தான். கதீஜா நாயகியினுடைய சகோதர பேரு அம்ரு தான், கதீஜா நாயகியினுடைய சாச்சா பேரு அம்ரு தான். இந்த 2 பேரும் அம்ராக இருக்கிறதுனால எந்த அம்ருங்கிறதுல இஹ்திலாஃப் என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம். அம்ர் இப்னு ஹுவைலிதா அம்ர் இப்னு அஸதா என்பதிலே என்ன இஹ்திலாஃப் ஏற்பட்டு என்ன அம்ருன்னு வரும்பொழுது அம்ரு தான் கல்யாணம் முடிச்சு வச்சாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த இஹ்திலாஃப் ஏன் ஏற்படுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய மசாலாக்கள் பேசுறோம், இஹ்திலாஃப்கள் வருது அப்படிங்கும் போது இப்ப நான் சொல்றேன் அங்க போனீங்களா, ஆமா யாரு கல்யாணத்துக்கு, அம்ரு தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் அம்ர் இப்னு ஹுவைலித் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டேன் அம்ர் இப்னு அஸத் நினைச்சுக்கிட்டேன். 2 பேருமே ஆயாத்தா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இஹ்திலாஃப்கள் வரலாறுகளில் ஏற்படுவது என்பது சகஜமான விஷயம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி எத்தனையோ விஷயம் நடந்துதான் இருக்கிறது. ஆக இதெல்லாம் ஒரு பெரிய விவகாரமான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆக இந்த 2 கருத்துக்கள் இருக்கிறது என்ற பொழுதிலும் கூட வலிமையான கருத்து எது என்பதை சொல்லும் பொழுது நிறைய அறிஞர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள், நம்முடைய சாச்சா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சாச்சா அம்ர் இப்னு அஸத் தான் இந்த திருமணத்தை முடித்து வைத்தார் என்பதுதான் வலிமையான கருத்து என்பதையும் அறிஞர்கள் குறிப்பிடுறார். அப்படி கல்யாணம் முடிக்கும் பொழுது கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 40 வயது, 15 வயது டிஃபரன்ஸ்ல கல்யாணம் முடிக்கிறாங்க. அருமையானவர்களே, 15 வயசு கதீஜா நாயகி மூத்தவங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகியிருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி இருக்கிறோம். அது யார் எவருங்கிறத நம்முடைய வரலாற்றில் சொல்லலை, இன்னைக்கு சொல்ல நம்ம இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 15 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதிகமாக இருக்கக்கூடிய 40வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியை திருமணம் முடிக்கிறார். முதலாவதாக கதீஜா நாயகியை கல்யாணம் முடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா அதீக் இப்னு அப்துல்லா. அதீக் இப்னு அப்துல்லா இவருக்கு இப்னு ஆயித் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இப்னு ஆயித் என்று சொல்லக்கூடிய அதீக் இப்னு அப்துல்லா இவங்க தான் முதல்ல கல்யாணம் முடிக்கிறாங்க. அவன் முடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்தது. முதல்ல முடிச்சு அதீக் இப்னு அப்துல்லா கல்யாணம் முடிச்சு ஜாரியத்தன் ஒரு பொம்பளை பிள்ளையும் அவங்களுக்கு பிறகு. அதற்கு பிறகு அவங்க மௌத்தாயிடுறாங்க. மௌத்தானதற்கு பிறகு அபூ ஹாலா என்பவர் கல்யாணம் முடிக்கிறார். அபூ ஹாலாவினுடைய அசல் பெயர் ஹிந்து. இந்த ஹிந்துங்கிற பெயர் அங்க அந்த காலத்துல ஆண்களுக்கும் வச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கும் வச்சிருக்கிறாங்க. சில பெயர்கள் பொது பெயராக இருக்கும். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், தாஹா இந்த ஊர்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், தாஹான்னு பேர் இருக்கும். எங்க ஊர்லயும் இருக்குது, ஆண்களுக்கும் தாஹான் இருக்குது, பெண்களுக்கும் தாஹான் இருக்குது. இந்த தாஹங்கிற பெயரை எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் வைப்பாங்க, பெண்களுக்கும் வைப்பாங்க, 2மே இருக்குது. எங்க சொந்தத்துல பந்தத்துல எங்களுடைய பிள்ளைகள்லயே என்ன செய்யறாங்க, தாஹான பெயர்ல இருக்கிறாங்க. ஆண்களுக்கும் வச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கும் வைக்க. அதே மாதிரி இது அரபுகளினுடைய வழக்கம்.
அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஹிந்துங்கிற பேரை பெண்ணுக்கு இருந்திருக்குது, ஆணுக்கும் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், அதனால நம்ம ஆபாக்கள் பழமையில் எப்படி இருக்குன்னா ஹிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்சா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த குடலை கிழிச்சது, வயிற்றை கிழிச்சது ஹிந்தான பெண்மணின்னு சொல்லுவாங்க. ஹிந்தா இல்ல, ஹிந்து தான், அசல் பேர் ஹிந்து தான். நம்ம ஒரு பெண் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி ஹிந்தா ஹிந்தா அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுடைய பெயர் ஹிந்துங்கிறது தான் சரியானதுங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம சொல்லுவோம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியினுடைய துணைவியார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை சுமந்திருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், நம்ம சொல்லுவோம் ஹாஜரான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஹாஜர்ங்கிறது தான் சரி. அதுக்கான ஹாஜரான்னு சொன்னா பிழைந்து வர்றது இல்லை, சொல்றதுக்கு இல்லை. அது ஒரு அடையாளத்துக்காக, ஒரு பொம்பளைங்கிற அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹாஜரா அப்படின்னு ஒரு தேயை சேர்த்துக்கிட்டாங்க. அது நம்முடைய வழக்கத்தில் உள்ளது. ஆனா உண்மையிலே அசல் பெயர் ஹாஜர்ங்கிறதும் அசல் பெயர் ஹிந்துங்கிறதும் அதனுடைய அசல். அதே மாதிரி இந்த அபூ ஹாலா என்ற இவருடைய அசல் பெயர் என்னன்னு சொன்னா ஹிந்துங்கிறதா அசல் பெயர். ஹிந்து இப்னு ஜுராரா, அவருடைய தந்தைய பேரு ஜுராரா. இவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேரும் ஹிந்து தான். பாப்பா பேரு ஹிந்து, மகன் பேரு ஹிந்து, ரெண்டு பேருடைய பெயருமே ஹிந்துன்னு தான் இருந்திருக்குது. அந்த ஹிந்து, அதாவது நம்ம எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, உள்ள வயத்துல இருக்கும்போது, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தை மூத்தாயிட்டா தந்தையினுடைய பெயரே பிள்ளைக்கு வைக்கிற வழக்கம் எங்க ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. தாயினுடைய வயிற்றுல ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சது, கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க. மனைவியினுடைய கருவறையில ஒரு குழந்தை உருவாச்சு. இந்த சமயத்துல கணவர் மூத்தாயிட்டாரு. அது ஆம்பளை பிள்ளையா பிறந்தா தந்தையினுடைய பெயரை என்ன செஞ்சிருவாங்க, பிள்ளைக்கு வைக்கிற வழக்கம் எங்க ஊர்ல இருக்கு. அப்ப இது சஹாபிகளுடைய காலத்துல அப்படி இருந்திருக்கு. எத்தனையோ சஹாபிகளுடைய பேரை பார்த்தா சஹாபியுடைய பேர் அதான் தான் இருக்கும், அவங்களுடைய அத்தா பேர் அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேருடைய பேர் அப்படி இருக்கும். முஆவியத்துபுனு முஆவியா, முஆவியாவினுடைய மகன் முஆவியா. இது சஹாபிகளினுடைய காலத்துக்கு, சஹாபிகள் உருவாகிறதுக்கு முன்னாலே, இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இந்த பழக்கம் அரபுகளிடத்தில் இருந்திருக்கு. அந்த பழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவில்லை. இது தவறு என்று சொல்லாததன் காரணத்தினால் சஹாபிகள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பின்பற்றி இருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அரபகத்திலே, அரபுகளுக்கு மத்தியிலே ஷரியத்தாக இருந்த பல்வேறு விஷயங்கள் அது இஸ்லாத்திற்கு உடன்பட்டது என்ற காரணத்தினால் ரசூல் அப்படியே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்கிறாங்கிறத நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அருமையான பெருமக்களே, அதே போன்று இந்த ஹிந்து என்று சொல்லக்கூடிய அபூ ஹாலாவிற்கு ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக ஒரு ஹிந்துங்கிற பிள்ளையை என்ன செஞ்சது, பிறந்தது. இந்த அபூ ஹாலா என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. அதெல்லாம் மௌத்தா போய் ஸல்லல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்க. அருமையான பெருமக்களே, இந்த ஹிந்து இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஒரு மகன் பிறந்தது. பாருங்க, இவர் கல்யாணம் முடிச்சு இவர் ஒரு பிள்ளையை பிறகுறார். அவருக்கு என்ன செய்யறார், தன்னுடைய தந்தையின் பெயரை வைக்கிறார். இவரும் ஹிந்து, அவருடைய தந்தை பேரு ஹிந்து, தன் பிள்ளைக்கு ஹிந்து பேரை வைக்கிறார். தந்தையுடைய பாப்பாவுடைய பேரை வைக்கிறார். அப்ப எப்படி வருது, ஹிந்து. நம்ம மொழிது ஓதும்போது முஹம்மது இப்னு முஹம்மதி அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப முஹம்மதுடைய மகனார் முஹம்மதுன்னு வருது. அப்ப இந்த மாதிரி தொடர் பெயர்கள் என்ன இருந்திருக்கிறது. இந்த ஹிந்து ஹிந்து ஹதீஜா நாயகியினுடைய மகனாகிய ஹிந்து அபூ ஹாலாவின் மூலமாக பிறந்திருக்கக்கூடிய ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதலாவது கல்யாணம் முடிச்சது அதீக் இப்னு அப்துல்லா. இவருக்கு இப்னு ஆயிதுன்னு ஒரு பெயர் இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. இரண்டாவதாக அபூ ஹாலா ஹிந்து என்ற ஒருவரை கல்யாணம் முடித்து ஹிந்துங்கிற ஒரு பிள்ளை பிறந்தது. ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அபூ ஹாலா என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. இந்த ஹிந்து என்று சொல்லக்கூடியவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவரு ஒரு கல்யாணம் முடிச்சு அவர் ஒரு பிள்ளையை பிறக்கிறாரு. அவருக்கு என்ன பேர் தான் வைக்கிறாங்க, ஹிந்து. அவர் ஹிந்து. ஹதீஜா நாயகியினுடைய பேர பிள்ளை. அது மகனினுடைய மகன் பேரும் ஹிந்து, மகனினுடைய மகன் பேரும் ஹிந்து. இந்த ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே ஹதீஜா நாயகியினுடைய மகனார். அது மட்டுமல்ல, ஹதீதையே ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு புதிய தகவலாக நமக்கு அமைகிறது. எனக்கே இது ஒரு புதிய தகவலாக தான் தேடும் போது கிடைக்கிறது. ஹதீஜா நாயகியினுடைய மகனார் ஹிந்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, ஹதீதையே ரிவாயத்தை செய்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த ஹிந்து பின் அபி ஹாலான் சொல்றவில்லை, ஹிந்து ஹதீஜா நாயகியினுடைய மகனார் பத்ர் யுத்தம், உஹது யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டாங்க.
இந்து கலந்துகிட்டது மாத்திரம் இல்லாம ஷஹீதாவும் ஆனாங்க. அவர்களுடைய பேரப்புள்ள தான் அந்த ஹதீதை ரிவாயத்து செய்யக்கூடியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரவா ஹிந்த் பின் அபி ஆலா ஹதீது சிபத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அதாவது ஹதீஜா நாயகினுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை அவங்க என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிஃபத், அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய நடை, இதெல்லாம் எப்படி இருந்ததுங்கிற ஹதீதுகளை பல பேர் ரிவாயத்து செய்திருக்கிறாங்க. அப்படி ரிவாயத்து செய்ததில் இந்த ஹிந்தும் இடம்பெறுகிறார். பல சஹாபிகள் இவங்களும் என்ன செய்யறாங்க, இடம்பெறுகிறார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. ஆனால் ஹிந்து பின் அபி ஆலா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹிந்து பின் அபி ஆலா அவங்க உஹது யுத்தத்திலேயே கலந்துக்கிறாங்க என்பது மாத்திரம் அல்லாமல் பிந்திய காலத்துல ஹதீஜா நாயகியுடைய மகனார், ஹதீஜா நாயகியுடைய மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் வாழ்றாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு ஜமல் யுத்தம் நடந்தது இல்லையா, ஒட்டக யுத்தம். அந்த யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்தவர்களாக ஹதீஜா நாயகியினுடைய முந்தைய கணவருக்கு உள்ள பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. முந்தைய கணவர்களுடைய பிள்ளையும் பேர பிள்ளையும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அறிய முடிகிறது. இந்த ஹதீஜா நாயகியினுடைய மகனார் ஹதீஸை சொல்றாங்க, ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஹக்கம் இப்னு அபி மர்வான், ஹக்கம் அபி மர்வான் என்பவர் ஒருத்தர் இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஹக்கம் இப்னு மர்வான் அபி மர்வான் என்பவர் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கும்போது, மதீனா ஷெரீஃப் வர்றதுக்கு முன்னால மக்காவை சார்ந்தவர் ஹக்கம் இப்னு அபி மர்வான் அவர் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த பக்கமா போறாங்க. போகும்போது ويشير بإصبعه يغمز بالنبي صلى الله عليه وسلم ويشير بإصبعه. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை காட்டின போறாரு, அவர் யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு கிண்டலா பேசுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டலாகவும் கேலியாகவும் இந்த ஹக்கம் அபி மர்வான் என்பவர் பேசுறாரு. கையை காட்டி என்ன போறாரு, அப்படி சுட்டி காட்டி என்ன செய்கிறார், யஷீர் பி இஸ்பாஹி, தன்னுடைய விரலால் சுட்டி காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தி பேச ஆரம்பித்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே விழுந்தது. ஃபகால், அவங்க என்ன செய்ய, ஃபல்தஃபத இலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது காதிலே விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த ஹக்கமை திரும்பி பார்த்தான். பார்த்து அல்லாஹும்ம ஜஅல்ஹு பஸ்ஆ அப்படின்னு நினைச்சாங்க, ஒரு துஆ கேட்டாங்க. அப்படி கேட்டதுதான் தாமதம், அவர் உட்கார்ந்து இருந்த அந்த இடம் மாத்திரத்தில் நிலநடுக்க ஏற்பட்டது. அந்த ஹக்கமுடைய இடத்துல அப்படியே என்ன செய்யுது, நிலநடுக்க ஏற்பட்டு அப்படியே அவர் என்ன செய்யறாரு, தலதுபுற கீழே விழுந்துட்டார். அவர் நடுங்கி போனார் என்ற செய்தியை யார் அறிவிக்கிறார், ஹதீஜா நாயகினுடைய மகனார், மூத்த கணவருக்கு பிறந்த அபூஹாலாவுக்கு பிறந்த ஹிந்து பின் அபி ஹாலா என்ன செய்யற, அவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இது ஹதீஜா நாயகினுடைய முந்தைய கணவர்களுடைய 2 பேரையும் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க இஸ்லாத்துல இருந்தாங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். நீண்ட காலம் அவங்களுடைய மகனார் இருந்திருக்கிறாங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹதீஜா நாயகிக்கு பிறந்த குழந்தைகளை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 குழந்தைகள் பிறந்தது. ஹதீஜா நாயகிக்கு பிறந்தது 6 குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக 6 குழந்தைகள். ரசூலுல்லாஹ்வுக்கு 7 குழந்தைகள் தெரியும். சையதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் மாரியத்து பின் கிப்தியா, அந்த பொம்பளைக்கு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவங்க. மற்ற 6 பிள்ளைகளுமே மனைவிமார்களாக, எந்த மனைவிமார்களுக்கும் குழந்தை இல்லை. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி மூலமாக 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. எல்லா பெண் குழந்தைகளுமே ஹதீஜா நாயகி மூலம்தான். ஆண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகளில் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மற்ற 2 ஹதீஜா நாயகி தான் பிறந்தவங்கிறது அவர்கள். அந்த பெண் குழந்தைகள் யார், ஸைனப் நாயகி, அதுக்கு அடுத்து ருக்கையா நாயகி, உம்மு குல்தும் நாயகி, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா. 4 பெண் மக்கள் ரலியல்லாஹு தஆலா. இனி ஆண்களை எடுத்துக்கொண்டால் முதல் புள்ள காசிம், வ அம்மத் ذுகூர் ஃபல் காசிம், முதல்ல ஆம்பளை புள்ள காசிம் பிறந்தாங்க. ஒபிஹி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்னா அபுல் காசிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்னு பெயர் இருக்குது, குன்னியத்து பெயர். அப்ப இந்த காசிம்ங்கிற பெயரை பிறந்ததுனால தான் அபுல் காசிம், காசிமுடைய பாப்பா, காசிமுடைய தந்தை என்று கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அது அல்லாமல் இன்னொரு குழந்தை பிறந்தது, அப்துல்லான்னு பெயர் வச்சாங்க. அப்ப
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையினுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த அப்துல்லாவுக்கு வேறு பெயர்கள் தாஹிர் தையிப்னு பேரு. அந்த அப்துல்லாவிற்கு ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தாஹிர் என்ற ஒரு பெயரும் தையிப் என்ற ஒரு பெயரும் என்ன செய்கிறது இருக்கிறது. தாஹிர் என்றாலும் தையிப் என்றாலும் அது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஒரு சொல்லின் பிரகாரம் காசிம் ரலியல்லாஹு தஆலா தான் தாஹிர், அப்துல்லா ரலியல்லாஹு தையிப் அப்படிங்கிற ஒரு சொல் பெயர் அப்படி இருக்குது. ஆனால் வலிமையான சொல்லின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது காசிம் ரலியல்லாஹு தஆலா ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியாக அப்துல்லா ஆண் குழந்தை இருந்தது. அந்த அப்துல்லாவினுடைய சிறப்பு பெயர்கள் தான் தாஹிராவும் தையிபாகவும் இருந்தது. ஆனால் எல்லா குழந்தைகளுமே என்ன செய்தாங்க, மூத்தாயிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள் மூத்தாயிட்டாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தும் பொழுது ஆம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை. அதுக்கு பின்னால இப்ராஹிம் பிறக்கிறாங்க, மதீனா ஷரீஃப்ல போய் தான் அது பிறக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் இல்லை. ஆனா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியில பிரகடனப்படுத்தும் போது எல்லா பொம்பளை பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்கள நபியாக பார்த்தாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய சுருக்கமான தன்மை. இந்த பிள்ளைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தொடர்புகள், அந்த பிள்ளைகளை எப்படி நேசிச்சாங்க, அவங்களுடைய ஸைனப் நாயகியினுடைய பிள்ளைகள் மகளை தன்னுடைய அந்த பேத்தியை எவ்வளவு பிரியமாக வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இனி நாம் வரக்கூடிய வரலாறுகளை நாம் சொல்லுவோம். அவங்களுடைய பிள்ளைகளோட தொடர்பு, குடும்ப வாழ்க்கையை பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். அதன் மூலமாக அற்புதமான படிப்பினைகளை நாம் பெற இருக்கிறோம். இப்போது நாம் அடுத்த செய்திக்கு நாம் வருகிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 35வது வயதில், இதுலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த காபத்துல்லா கட்டப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது, குறைஷிகள் புதுப்பிக்கிறாங்க. அப்படி புதுப்பிப்பதற்கான காரணத்தையும் என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த காபத்துல்லாவை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனாவது வயதில் என்பது, அந்த வயதிலே கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும் கூட வலிமையான கருத்தின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவதற்கு 5 வருடத்திற்கு முன்பாக அவங்களுடைய 35வது வயதில் இந்த காபத்துல்லாவை புதுப்பிப்பதல்ல, புதுசாக கட்டுறதுதான். புதுப்பிக்கக்கூடிய ஒரு கட்டம் ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே சின்ன சின்ன டேமேஜ் இருந்தது. ஆல்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றதுங்கிறது வேற, வீட்டை உடைச்சிட்டு கட்டுறதுங்கிறது வேற. இப்ப நடந்த நிகழ்வு உடைச்சிட்டு கட்டுறது தான். காபத்துல்லாவை முழுமையாக உடைத்து விட்டு புதிதாக கட்டக்கூடியதுதான். ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 12வது வயதில் இந்த புதுப்பித்தல்ங்கிறது நடந்திருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப சின்ன சின்ன அந்த டேமேஜ்களை சரி பண்ணி இருக்கிறாங்க. இப்ப டேமேஜ்களை சரி பண்ணக்கூடிய அளவிற்கு காபா இல்லை, அவ்வளவு பழுதடைந்து போய்விட்டது. அதற்கான சபபுகள், காரணங்கள் என்னங்கிறத நம்ம பின்னால சொல்றோம். அருமையானவர்களே, அதற்கு முன்பாக இந்த காபத்துல்லாவை பற்றி உண்டான ஒரு குறிப்பை நாம என்ன சொல்றோம், வரலாற்று ஆசிரியர்கள் எங்கெல்லாம் இந்த புதிய காபா புதிதாக இந்த குறைஷிகள் கட்டினார்னு சொல்றாங்களோ அந்த இடங்களெல்லாம் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் காபாவை பற்றிய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டினாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதியா அவ்வல், முதலாவதாக எந்த மஸ்ஜித் இந்த உலகத்தில் நிறுவப்பட்டது என்று நான் கேட்ட பொழுது கால அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் தான் முதலாவதாக நிறுவப்பட்டது என்று சொன்னார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, அடுத்து எது என்று நான் கேட்டபோது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அவங்க சொன்னாங்க. குர்துக்கம் பைனஹுமா, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வருஷம் என்னன்னு கேட்கும்போது 40 சனா, 40 வருஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்கிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினதாக இருக்கு, மலக்குமார்கள் காபத்துல்லாவை கட்டியதாக ஹதீதுகள் இருக்குது, வரலாறுகளில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பைத்துல் முகத்தஸை கட்டியது யாரு அப்படின்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் முகத்தஸை அதுக்கு அஸ்திவாரம் விட்டது யாருன்னு சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜிதை, அந்த மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸுக்கு அஸ்திவாரம் போட்டது, அப்படி ஒரு பள்ளியை கட்டணும் அப்படின்னு உத்தரவு அதற்கு அஸ்திவாரம் போட்டது யாரு அப்படின்னு கேட்டா இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர், அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இஸ்ராயில் ஒரு பேர். இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில் மலக்கு, இஸ்ராயில் பனு இஸ்ராயில் சொல்றோமா இல்லையா, அந்த இஸ்ராயில் அவங்க தான். அந்த இஸ்ராயில் அவங்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பனு இஸ்ராயில் தான் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில். அவர்களின் மூலமாகத்தான் இந்த பனு இஸ்ரவேலர் கூட்டங்கள் என்ன செய்து அந்த 12 பிள்ளைகளுடைய கூட்டத்தை லட்சக்கணக்கான பிள்ளைகள் பெருகி வந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் பெருகி வந்தது. ஆக இந்த பனு இஸ்ரவேலில் வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அசல் இஸ்ராயீலாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸை அசாஸ் என்று சொல்லக்கூடிய அஸ்திவாரம் போட்டாங்க. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள், அது அப்படியே கடந்தது. அது நீண்ட ஒரு வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசினாதான் அது அந்த செய்திகள் நமக்கு வழங்க வரும். நம்ம அதுக்கு போனால் அது வேற தகவல்கள் நிறைய பேச வேண்டியது வந்துடும். ஆக அதற்கு பிறகு செய்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அஸ்திவாரத்துக்கு மேல என்ன செஞ்சாங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்தஸை கட்டினாங்க. அப்ப அதை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டா, அப்ப அதுக்கு இதுக்கு இடையில 40 வருஷம் தானா காபத்துல்லாவுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அசாஸ் போடுறதுக்கு இடையில 40 வருஷமா? யாக்கூப் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு எவ்வளவு காலத்திற்கு பிறகு இவங்க வர்றாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டி அல்லவா வர்றாங்க. அப்ப எப்படி 40 வருடங்கள் என்று சொல்லலாம் சொன்னாங்கன்னு கேட்டா, இது அந்த கணக்கு அல்ல. இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த 40 வருடங்கள் என்று சொன்னால் எந்த வருடம் என்பது. இன்னைக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஃபிக்ஹுடைய உதாரணம். இப்ப நம்ம ஷாஃபி மதுஹப்ல ஒரு பயணம் போறோம். ஏன்னா இந்த இஃப்திலாஃபுகள் ஏன் வருது, இந்த இஃப்திலாஃபுகள் இந்த கருத்து வேறுபாடுகள் ஏன் வருதுங்கிறத நம்ம விளங்கிக்கிறதுக்காக, இதெல்லாம் உசூல் விளங்கிக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை. ஷாஃபி மதுஹப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழுகையை பயணிகளாக இருந்தால் சுருக்கி தொழலாம், சேர்த்தும் தொழலாம். ஹனபிகளாக இருந்தால் அவங்க சுருக்கி மட்டும் தொழ முடியும், சேர்த்து தொழ முடியாது, ஜம்மு செய்ய முடியாது, கசர் செய்யலாம். ஷாஃபி மதுஹப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், சுருக்கியும் தொழலாம், சேர்த்து தோகை ஆசனையும் சேர்த்து தொழலாம், மக்ரிப் இஷாவையும் சேர்த்து தொழலாம், ஜம்மு செஞ்சு தொழலாம். இது எவ்வளவு தூரம் பிரயாணம், இந்த பிரயாண தூரத்தினுடைய தூர அளவு என்ன, எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா? இந்த கருத்து வேறுபாடு எப்படி வந்தது? சில பேர் 82 கிலோமீட்டர் அப்படின்னு நினைச்சாங்க, சில அறிஞர்கள் சொல்றாங்க. சில அறிஞர்கள் 72 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சில அறிஞர்கள் 132 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. நீங்க போறதான் மட்டும் போயிட்டு வர்றது வைக்கக்கூடாது. உதாரணம் போகும்போது இப்போ நம்ம திருச்சி போறோம்னு வைங்களேன், ஒரு 132 கிலோமீட்டர் அப்படி அதை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் தெரியல, உதாரணத்துக்கு 135 கிலோமீட்டர் திருச்சிக்கு போறவங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்க கசர் செய்ய முடியும், ஜம்மு செய்ய முடியும், சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம். ஆனால் அவர் போவதினால் மாத்திரம் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர் அவருடைய ஊர்ல இருந்து 132 கிலோமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது. அல்லது இன்னொரு கருத்தின் பிரகாரம் 82 கிலோமீட்டர், 72 கிலோமீட்டர் என்பது போன்ற பல கருத்துக்கள் இருக்குது. இது ஏன் இந்த கருத்து இப்படிப்பட்ட இஹ்திலாஃப் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, நமக்கு ஃபிக்ஹ்ல சொல்லும் பொழுது 48 ஹாஷிமி மைல். ஃபிக்ஹ்ல என்ன சொல்றாங்க, 48 ஹாஷிமி மைல் இருந்தால் அவர் கஸ்ர் ஜம்மு செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஹாஷிமி மைலுடைய அளவு என்ன, இதுதான் இஃப்திலாஃப் ஏற்படுது. ஹாஷிமி மைல்னா இன்றைய கால்குலேஷன் எப்படி பண்றது, இன்றைய கிலோமீட்டர். இன்னைக்கு கிலோமீட்டர் தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே இத்தனை கிலோமீட்டர், சென்னைக்கு இத்தனை கிலோமீட்டர், காயல்படுத்துக்கு இத்தனை கிலோமீட்டர், மதுரைக்கு இத்தனை கிலோமீட்டர் நம்ம சொல்ற மாதிரி இந்த எத்தனை கிலோமீட்டர், ஒரு ஹாஷிமி மைலினுடைய அளவு என்ன என்பதில கருத்து வேறுபாடு உருவாயிடுச்சு. இதனால தான் 72, 82, 132 வருது. ஆனா அறிஞர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, 132 கிலோமீட்டர் ஒருத்தர் வச்சுட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 132க்கு மேல யாரும் சொல்லல, அவருக்கு பிரச்சனையே கிடையாது. 82 ஒரு கருத்து பிரகாரம் 72 அப்படிங்கிறதுலாம் சில பேர் 48 சொல்றாங்க. ஹாஷிமி மைல் 48 சொன்னா இதுக்கு இந்த கிலோமீட்டர் 48 தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆக எப்படி இருந்தாலும் 132ங்கிறது அதிகபட்சமானது. இந்த 132 கிலோமீட்டரை அவரை வச்சுக்கிட்டா அவருக்கு அது பேணுதலாக இருக்கும். நீங்க 72ல 82 ஒரு சொல்லின் பிரகாரம் 82 கிலோமீட்டர்ல சேரன்னு சொன்னா ஷரியத்தின் பிரகாரம் கூடிவிடும் என்று இருந்தாலும் கூட பேணுதல் என்ன, 132 கிலோமீட்டர். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த இஹ்திலாஃபுகள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கால அளவு, அதே மாதிரி கிலோமீட்டரினுடைய அளவு, இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நம்ம கால்குலேஷன் கொண்டு வர்றோமா இல்லையா? அப்படி கொண்டு வரும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வருது. ஒரு திரகம் தான் அந்த ஒரு இத்தனை திரகம் இருந்தா, இத்தனை தீனார் இருந்தா நமக்கு ஜகாத் வாஜிப் வரும்போது இனி இன்றைய காலத்தினுடைய அளவு என்னன்னு அப்படி அந்த கால்குலேஷன் பண்ணும்போது ஏற்படும் சில இஹ்திலாஃபுகள் ஏற்படத்தான் செய்யும்.
அந்த இஹ்திலாப் என்பது நியாயமான ஒரு இஹ்திலாப் தான். இந்த கருத்து வேறுபாடு இது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல என்பதை நாம் விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருஷம் என்று சொன்னால் அது எந்த வருஷம், அந்த வருஷத்தினுடைய அளவு என்ன என்ற விளக்கங்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த 40 வருஷம் அதற்கும் இதற்கும் இடையிலே காபத்துல்லாவிற்கும் பைத்துல் மக்தஸுக்கும் இடையிலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும்போது 40 வருஷம் இடைவெளிங்கிறாங்களே, இந்த 40 வருஷம் இந்த காலத்துல உள்ள 40 வருஷமா என்ன? இல்லை, எப்படி பார்த்தாலும் அந்த 40 வருஷம் வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டா, சரி பின்னால் இந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிக்கிறாங்க, புதுசா கட்டுறாங்க. காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கட்டுறாங்க. அப்படி கட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்குடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. இந்த கால அளவை பார்த்தாலும் 40 வருஷம் வரல, அதை விட கூடுதலாக தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு கால்குலேஷன். அன்றைய காலத்தில் ஒரு வருஷம் என்ற அளவு இன்றைய காலத்தை விட அதிகம். அல்லாஹ் தஆலா சொல்றான், கால்பி சனத்தி மிம்மா தஅதுன்ங்கறான். ஆகிரத்துல ஒரு நாள் என்பது இந்த உலகத்தில் 1000 வருஷம். இந்த உலகத்துல 1000 வருஷம் போனாதான் ஆகிரத்துல ஒரு நாள். அப்படின்னா நரகத்துல கிடக்கக்கூடியவங்க பல வருஷங்கள் கிடப்பாங்கன்னு ஹதீதுகள்ல வருது. அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்கள் பாதுகாப்பானாக. அப்ப நரகத்துல பல வருஷம் கிடக்கிறதாக இருந்தா ஒரு நாள் என்பதே இந்த உலகத்திற்கு அல்ஃபி சனத்தி மிம்மா தஅதுன், நீங்கள் எண்ணுகிறீர்களே 1000 வருஷத்தை போன்றதுதான் ஒரு நாள் அல்லாஹ் குறிப்பிடுறானே. அப்படின்னா அங்க பல வருஷம் இருக்கிறதா எவ்வளவு நாள் இருக்கணும்? ரப்பல் ஆலமீன் அர்ஹமர் ராஹிமின் கிருபையாளன். நிச்சயமாக அவனுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து அவனுடைய சோனபதிகளை குளிர்ந்தாட்டி வைப்பானாக. ஆக நாம நினைக்கிற மாதிரி அளவுகோலை கொண்டு வந்து வைக்கக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு தான். அப்ப அதுக்குன்னு ஒரு கால அளவு இருந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் சொன்னா 40 வருஷம் தான். அது எந்தகைய 40 வருஷம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி 40 வருஷம் அல்ல, அது ஒரு வகையான 40 வருஷம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு வருஷத்தை எப்படி கருதி இருந்தாங்க அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு வருஷத்தினுடைய அளவு என்ன, அன்றைய காலத்தில் பனு இஸ்ரவேல்கள் எப்படி கருதி இருந்தார்களோ அதுல இருந்து 40 வருஷம், அத மாதிரி 40 வருஷம் இருந்திருக்கணும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து சொல்லி இருக்கலாம். ஏன்னா அது கட்டப்பட்டதற்கு பிறகு அதெல்லாம் அழிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸை சொல்றாங்க. அவங்களுடைய ஹதீதுகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காபத்துல்லாஹ் எப்போது உருவானது என்பது பற்றிய பேசப்படும் பொழுது பூமி படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே காபா உருவாகிட்டு ஹதீதுகள். பூமி படைக்கப்பட்ட, பூமி வரல, இந்த பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாக, பூமி வருவதற்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் தண்ணீராக இருந்தது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிஷை தண்ணீரின் மீது நிலைநிறுத்தி இருந்தார் அப்படின்னு ஹதீதுகள் இருக்கு. அப்ப பூமிக்கு முன்னால் தண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு வருது. இந்த இடத்துல நாம ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண்ணும் இல்லை தண்ணீரும் இல்லை. தண்ணீர்லாம் ஆரம்ப விஷயம். தண்ணீரின் மேலுதான் அரிசை செஞ்சிருக்கிறான், நிலைநிறுத்திருக்கிறான். அப்ப அரிசை படைப்பதற்கு முன்பாக தண்ணியை படைச்சிருக்கிறான் நமக்கு விளங்குறோம். ஏனால் அரிசை படைத்து தண்ணீரின் மீது நிலை நிறுத்தினான் அப்படின்னு வரும் பொழுது அப்ப தண்ணீர் முந்துது என்று வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இருந்தேன், மண்ணும் இல்லை தண்ணீரும் இல்லை. அப்ப மண்ணும் இல்லை தண்ணீரும் இல்லை அரிசும் இல்லாத காலத்தில் நான் இருந்தேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முந்தியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே காபத்துல்லாஹ் படைக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னல் கஅபத குலிகத் கப்ல அல்-அர்தி பி அல்ஃபை ஸனா. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே காபத்துல்லாஹ் படைக்கப்பட்டது. ஒஹிய கராருல் அர்த், அதுதான் பூமியினுடைய அச்சாணிங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வஇதல் அர்து முத்தத், பூமி விரிக்கப்பட்டது, நீட்டப்பட்டது. அப்புறம் எங்கிருந்து நீட்டப்பட்டதுன்னு வரணும்ல, ஒரு பொருள் இருந்தா தானே அதை நீட்டுறதா சுருட்டுறதான்னு வரும். அப்போ காபத்துல்லாஹ் தண்ணீர் மேல இருக்குது, அதுக்கு மேல கீழே என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா. அதுக்கு முன்னால 2000 வருஷமா இந்த பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருஷமாக மலக்குமார்கள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த தண்ணீர் மேலும் வைத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுமந்திருக்கிறாங்க. அந்த தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அது போன்று நிறைய தக்பீர்களை முழங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த தவாஃப்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே காண முடிகிறது. வைதல் அர்து முத்தத் என்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த பூமிக்கு கீழ் இருந்துதான் அல்லாஹ் அந்த காபத்துல்லாஹ்விற்கு கீழ் இருந்துதான் பூமி அல்லாஹ் உருவாக்கி அப்படியே நீட்டி கொண்டு போயிட்டான்.
இப்போ முதலாவதாக பூமி உருவானதே, இந்த மணல் உருவானது என்பதே காபத்துல்லாவுக்கு கீழே தான். எனவே கராருல் அர்த், பூமியினுடைய அஸ்திவாரமாக இருப்பது காபத்துல்லா. காபத்துல்லா உடைஞ்சதுன்னு சொன்னா பூமி திறந்து, இந்திய காலத்துல காபத்துல்லா உடைஞ்சிடும், அழிவுக்கு வரும். அப்ப அந்த பூமியை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும், பூமி வெடிச்சு சிதற ஆரம்பித்து விடும் என்பதெல்லாம் பின்னால வருகிறது. இந்த காபத்துல்லாவை ஹபஷிகள் என்ன செய்வாங்க, உடைப்பாங்க. அந்த காபத்துல்லாவை என்ன செய்வாங்க, இல்லாமல் ஆக்குவார்கள் என்பதெல்லாம் ஹதீதுகளில் இடம்பெறுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது இந்த பூமியினுடைய அந்த ஸ்திரத்தன்மை என்ன செய்ய போயிடும், விடுபட்டு போய்விடும். அதற்கு பிறகு படிப்படியாக இந்த பூமி என்ன செய்ய, அழிந்து போய்விடும் என்பதெல்லாம் ஆய்வாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டக்கூடியது. ஆக இந்த பூமி உருவாகுவதற்கு 2000 வருஷத்திற்கு முன்பாகவே காபத்துல்லா என்ன செஞ்சிருக்குது, உருவாகிவிட்டது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கணும். இறக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்து, காபத்துல்லா எப்படி இருந்தது என்பது, அதற்கு பிறகு அவங்க இறங்கும் போது அந்த காபத்துல்லா இல்லை, பூமியாகத்தான், அந்த பூமி தளமாகத்தான் அது என்ன செய்தது, இருந்தது. பூமியினுடைய மேல் பகுதி ஆயிடுச்சு. அந்த பூமி அப்படியே நீண்டு நீண்டு போய் கடல் எல்லாம் வேறு பகுதிகளுக்கு என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா அப்படி பிரிச்சு அனுப்பி இருக்கிறான். இப்போ அந்த இடத்துல ஆரம்பத்துல காபத்துல்லா இருந்திருக்குது. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கும் பொழுது அந்த இடத்துல காபா இல்ல, காபா அல்லாஹ் உயர்த்திட்டான். அந்த இடத்துல அந்த காபா இருந்த இடம் மாத்திரம் இருந்தது. அந்த இடத்தில் காபாவை கட்டுமாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், பணிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்கினாங்க, நம்ம நாட்டில் தானே இறங்கினாங்க, ஸ்ரீலங்கால அப்படி இறங்கினாங்க. இறங்கியதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினது ஜித்தால. அவங்கள ஜித்தால இறங்கினாங்க. ஜித்தாங்கிறது நம்ம அதுக்கு விளக்க சொன்னோம். ஜித்தாங்கிறது ஜத்தா, பாட்டின்னு அர்த்தம். அதான் ஜித்தான்னு ஆயிடுச்சு. ஜத்தான்னா பாட்டி, கம்மா அம்மாலாம் சொல்றோம் இல்லை, அவங்களுக்கு தான் ஜித்தா. அதனால அவங்க ஜித்தான்னு அதுக்கு பெயர் வந்தது. அங்க இறங்கினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்கினாங்க. இந்தியாவில் இறங்கி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நீங்க போய் என்ன மக்காவுக்கு போங்கன்னு அனுப்புனான். அவங்க தன்னந்தனியா தான் போனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இந்தியாவில் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அப்ப ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாடு கிடையாது. ஸ்ரீலங்காங்கிறது இந்தியாவாகத்தான் இருந்தது. இதுக்கு பேர் நமூரியா கண்டம் என்று ஒரு பெயராக இருந்தது. 500 வருடங்களுக்கு இடையிலே கடலிலே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட வரலாறுகளை சொல்றாங்க. இப்போ இந்த பகுதி எப்போ ஏற்பட்டது, தனியாக இந்த இலங்கை இந்தியாவை விட்டு பிரிந்து போனது எப்போ அப்படின்றத சொல்லும் பொழுது, சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தூஃபான் ஏற்பட்டது இல்லையா, வெள்ளப்பெருக்கு, அந்த காலகட்டத்திலே கடலினுடைய அளவின் மாற்றம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு 500 வருடங்களுக்கு இடையிலே இந்த கடலினுடைய மாற்றம் நடக்கும். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த பொழுதுதான் இந்த ஸ்ரீலங்கா என்ன செஞ்ச தனியாக பிரிந்து போனது என்ற விவரங்களை எல்லாம் ஆய்வாளர்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை எழுதுறாங்க. அருமையானவர்களே, ஒரு வரலாற்று குறிப்பின் பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து 90 முறை நடந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்காவுக்கு ஹஜ் செய்ய போயிருக்கிறாங்க. 90 முறை போயிருக்கிறாங்க, நடந்து போயிருக்கிறதாக ஒரு வரலாறு உண்டு. அப்ப 90 முறை போனா எவ்வளவு தூரம் நடக்கணுமே அப்படின்னா அதுக்கு தெளிவா எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த இடங்களை, பூமிகளை சுருக்கி கொடுக்குறான், சுருட்டுவான். தவல்லர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நாங்க நடந்து போவோம், அவங்க நடந்து போவாங்க, அவங்களுக்கு பின்னால போவோம், நாங்க கொஞ்சம் ஓடி போற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கீழே தத்வீல் அர்து தஹ்த கதமைஹி, இந்த பூமி அவர்களுக்கு கீழே சுருண்டு கொடுப்பது போன்று இருக்கும். இந்த பூமி என்ன செய்ய சுருண்டு, எங்களால அவங்கள முந்த முடியாது, அவங்களுடைய நடையை முந்தி போக முடியாது. அந்த அளவிற்கு பூமி என்ன செய்யும், சுருண்டு கொடுக்கும். தத்வீல் அர்து தஹ்த கதமை, அவர்களுடைய புனித பாதங்களுக்கு கீழே அந்த பூமி சுருண்டு கொடுப்பது போன்று எங்களுக்கு இருக்கும். நாங்க பின்னால ஓடுவோம், கடகட கடந்து கொஞ்சம் நடைய வேகமாக்குவாங்க, அவங்க சாதாரண நடப்பாங்க. இன்னொரு வரலாறு வருது, நம்ம பின்னால இதெல்லாம் பேச இருக்கிறோம். சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போய் இருக்கிறாங்க. தபூக் எவ்வளவு தூரம், நீங்க சவுதியில தான் அது இருக்குது. தபூக் நீண்ட தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூர பயணம், யுத்தத்திற்காக போனதுன்னு சொன்னா அது தபூக் தான். அப்படி தபூக்கிலே இருக்கும் பொழுது ஒரு நாள் பகலிலே திடீரென்று பகல் உதயமாகும் போது ஆரம்பத்திலே பளிச்சன் பிரகாசமா இருக்கு. காலையில் விடியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருள் விலகும். சூரியன் உதயமாகும் போது 12 மாதிரி பகல் 12 மாதிரி இருக்காது இல்ல, ஆனா அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. ஆனா உஷ்ணம் இல்ல, வெளிச்சமா இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே இந்த வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, 70,000 மலக்குமார்கள் வானிலிருந்து இறங்குறாங்க. இதுவரைக்கும் பூமிக்கே இறங்காத மலக்குமார்கள் அவங்களுடைய பிரகாசம் தான் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களினுடைய சஹாபிகள்ல ஒருத்தர் முஆவியத்து இப்னு முஆவியா, அது ஆரம்பத்தில் சொன்னோம், நம்ம படிச்சிருக்கிறமே அபூ சுஃபியான் அவருடைய மகனார் முஆவியா, அவங்க அல்ல.
இது வேற ஒரு முஆவியா என்று சொல்லக்கூடிய அந்த முஆவியா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. மதீனா ஷரீஃப்ல சுகமில்லாம இருந்தாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக இந்த 70,000 பேர் வர்றாங்க. அல்லாஹ் தஆலா நம் மௌத்திலேயும் ஜனாசாவில் இந்த மலக்குமார்களை கலந்து கொள்ள செய்வானா? என்ன காரணம்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு தெரியும், இந்த உம்மத்துக்கு தெரிய வைக்கணுமா இல்லையா? அப்ப சொன்னாங்க, அவங்க அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவாங்க. இப்ப நம்ம போகும்போது வரும்போது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா பாடம் இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக ஒரு சின்ன சூரா, அதை அதிகமாக அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அந்த சஹாபி ரொம்ப நேசிச்சாங்க, விரும்பினாங்க. அதை அதிகமாக ஓதிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர் ஆயிட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரா இல்லையா? எனவே அதை அதிகமாக ஓதி வந்ததால் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் 70,000 மலக்குமார்கள் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். நாயகமே அந்த ஜனாசாவில் நீங்களும் கலந்து கொள்ள போறீங்களான்னு விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, நான் கலந்து கொள்ள தானே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. மதீனா ஷரீஃப் எங்க இருக்கு, தபூக் எங்க இருக்கு, ஜனாசாவுக்கு வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும், ஃப்ளைட்டா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரும்பினாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, 2 நாள் 8 தான் வச்சாங்க. மதீனா ஷரீஃபுக்கு சேர்ந்துட்டாங்க. பூமி அவங்களுக்கு என்ன செஞ்சது, பூமி சுருட்டி கொடுக்கப்பட்டது. மதீனா வந்தாங்க, ஜனாசாரை கடந்தாங்க, தொழுதாங்க, திரும்பி தபூக்கு வந்துட்டாங்க என்பது வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு பெரிய கார்பெட், ஒரு விரிப்புன்னு வைங்களேன், ஃப்ராஷ், இந்த பெரிய ஃப்ராஷ் இங்க இருந்து அந்த பள்ளியில் அது வரைக்கும் ஒரு ஃப்ராஷ் விரிப்பு இருக்குது. இதை ஒரு எட்டை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. இங்கிருந்து பள்ளியினுடைய கடைசி வரைக்கும் ஒரு பெரிய விரிப்பு போட்டிருக்கு, ஒரே விரிப்புன்னு வைங்களேன். அந்த விரிப்பை நம்ம தாண்டணும். ஒரு எட்டுல தாண்ட முடியுமா? முடியும். எப்படி முடியணும்? அந்த விரிப்பை சுருட்டி இருங்க, இவ்வளவு தானே வரும். இப்ப தாண்டலாம் இல்ல? அத மாதிரி என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு நாதாக்களுக்கு அந்த இடத்தை சுருக்கி கொடுத்துருவான் என்பது போன்று செய்யற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பூமி என்ன செஞ்சாங்க, அந்த பகுதிகளை அவங்களுக்கு கீழே சுருள வைத்தான். அவர்கள் அப்படி என்ன செஞ்சாங்க, 90 முறை என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாஹ்விற்கு அங்க தவாப் செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக இந்தியாவிலிருந்து வந்தார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. இந்தியாவிலிருந்து 90 முறை. சரி, முதலாவது முறை அங்க வர்றாங்க. வந்த போது அவங்க என்ன செய்யறாங்க, அரஃபால வச்சுதான் யாரை சந்திக்கிறாங்க, சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததால் அரஃபா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் இடம், அதுக்கு பேர் வந்தது அதனால தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எத்தனையோ கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறதாக வரலாறுல எழுதுறாங்க. பூமிக்கு இறங்கி 200 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க, அரஃபால வச்சு சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்ததால் அரஃபா, ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்ற பெயர் அந்த இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லி இப்ப காபத்துல்லாவை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, காபத்துல்லாவை தோன்றாங்க, அந்த இடத்த மணலை தோன்றாங்க. அப்படி தோண்டிக்கொண்டே வரும் பொழுது அந்த மணலை எல்லாம் தூக்கி இன்னொரு பக்கத்துல போடக்கூடிய பொறுப்பு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய தாயார் செய்யறாங்க. மணலை இன்னொரு இடத்துல தூக்கி போடுறதுக்கு பொறுப்பு அவங்க செய்யறாங்க. இவங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தோண்டிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல கீழே கடைசியில தண்ணி வந்துருது. அப்ப சொன்னாங்க, ஆதம் போதும், நிறுத்திருங்க. அப்ப அடிப்பகுதி வரைக்கும் அதனுடைய அஸ்திவாரம் இருக்குங்கிறத நம்ம விளங்குறோம். காபத்துல்லாவுடைய அஸ்திவாரம் எது வரைக்கும் இருக்குது, பூமி கீழே தண்ணியா தானே இருந்தது. அதுலதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மணலை ஏற்படுத்தினான். எனவே அதனுடைய ஆழமாக அதனுடைய கடைசி பகுதி வரைக்கும் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவினுடைய அஸ்திவாரத்தை வைத்திருக்கிறான் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது என்பதை இந்த காபத்துல்லாவுடைய வரலாறு, இந்த இடத்துல தான் இதெல்லாம் பேச முடியும். இந்த காபத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவை அவருடைய காலத்துல கட்டப்பட்டது என்ற இந்த வரலாறு இடத்துல தான் இந்த காபத்துல்லாவுடைய வரலாறு. இது நீண்ட வரலாறு, பெரிய வரலாற்றை நான் சுருக்கமாக இங்க என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி கட்டி முடிச்சாங்க. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த காபத்துல்லா என்ன செஞ்சு போயிடுச்சு, அழிந்து போய்விட்டது என்றும் அந்த காபா வானத்திற்கு உயர்த்தப்பட்டது என்றும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, காபத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கும் பொழுது சில பொருள்களையும் கொண்டு வந்தாங்க. சோனத்திலிருந்து சில பொருட்களை கொண்டு வந்தாங்க, சில குச்சிகள் கொண்டு வந்தாங்க. சில குச்சிகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மரத்தினுடைய குச்சிகள். அதே போன்று சில ஒரு கல்லு கொண்டு வந்தாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் சோனத்து கல் தான். அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு பெரிய மரகத கல். அது நமக்கு கற்பா தெரியுது. அது உள்ள போய் பார்த்தோன்னா அது மரகத மாணிக்க கல். அது பல கோடி கோடி டாலர் போட்டாலும் வாங்க முடியாது, அவ்வளவு பெரிய கல். அது ஆரம்பத்துல அவ்வளவு வெண்மையாக இருந்தது. அதுக்கு பின்னால அந்த கற்பா மாறிச்சுன்னு அது தனி வரல. அந்த கல்லையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததுல அந்த குச்சிகள்லாம் எங்கதான் இருந்தது, எல்லாமே பூமியில தான் என்ன செய்யுது,
அந்த இந்தியாவில் தான் அந்த குச்சிகளும் அந்த ஹஜர் அஸ்வத் என்ற கல்லும் இந்தியாவில் தான் இருந்தது. அந்த காபத்துல்லால அதுல இருக்க இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டினாங்க. ஆனாலும் அந்த காபத்துல்லால கல் அந்த ஹஜர் அஸ்வத் என்ற கல் என்ன செய்யல, இடம்பெற இல்லை என்பதையும் நம்ம விளங்கிக்கணும். அது இந்தியாவில் தான் இருந்தது. குச்சிகள் இருக்குது. இது என்ன குச்சி என்று சொல்லும் பொழுது இந்த குச்சிகளுடைய தன்மைகளை சொல்லும்போது இதுதான் சந்தன மரங்கள். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சந்தன மரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் உருவாகுவதற்கு காரணம் அது சந்தன மரங்கிறது சுவனத்து மரங்கிறாங்க. சுவனத்து மரம். இந்த சுவனத்து மரங்கள் அந்த குச்சிகள் தான் சந்தன மரங்களாக தமிழகத்திலே பரிணமிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்தியா என்றாலும் கூட இப்ப இலங்கையாக இருக்கு சரந்தீப். பழைய பேர் இந்திய இலங்கையினுடைய பழைய பேர் சரந்தீப்னு பேர். அரபுகள்லாம் சரந்தீப்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவை. அந்த ஸ்ரீலங்கால நிறைய மாணிக்கம் கிடைக்குது இல்லையா, நிறைய மாணிக்கம் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய மாணிக்க வியாபாரிகள் அங்கே நிறைய பெரிய பெரிய மாணிக்க வியாபாரிகள் இருக்கிறாங்க. பெரிய மாணிக்க வியாபாரம் நடக்குது. இன்னைக்கும் மாணிக்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இது என்ன என்று சொல்லும்போது ஆய்வாளர்கள் சொல்றாங்க, சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வியர்வை துளிகள் எங்கெல்லாம் விழுந்ததோ அதெல்லாம் மாணிக்கமாச்சு. நபிமார்களுடைய பரக்கத்து அதெல்லாம். சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கெல்லாம் போனாங்களோ, எந்த பகுதியெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் அவருடைய வியர்வை துளிகள் விழுந்ததோ அதெல்லாம் தான் என்ன செய்து மாணிக்கமாக மாறி இன்னைக்கு அது விளைந்து கொண்டிருக்கிறது என்ற வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெறும் எப்படி இருந்தது கேட்டா வெறும் மணலா தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா ஒய்தல் அர்து முத்தது, இந்த பூமியை உருவாக்கினா இல்லையா, காபாவுக்கு கீழிருந்து உருவாக்கும் பொழுது இது வெறும் மணல் பாங்கா தான் இருந்தது. எப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா மக்காவுக்கு போங்க அல்லாஹ் கட்டளையிட்டு இங்க இது போனாங்க இல்லையா, அப்படி போகும் பொழுது அவருடைய பாதம் பதிந்த பகுதிகள் எல்லாம் அது என்ன செய்து காடுகளாகவும் மரங்களாகவும் செழிப்பான பகுதிகளாகவும் உருவாக ஆரம்பிச்சது. அவங்களுடைய பாதப்பட்ட பகுதிகள். அதற்கு பிறகுதான் இந்த பூமி என்ன செய்து ஒரு நிலையான ஒரு பகுதியாக உருவாக ஆரம்பித்தது என்பதையும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த காபத்துல்லா அழிந்து விட்டது அல்லது உயர்த்தப்பட்டது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படியும் அந்த இடத்துல காபத்துல்லா இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடலாம். எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை திருப்பி புதுசா என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி உருவாக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது, யா ரப்பி நான் எப்படி அதை உருவாக்குறது, அதனுடைய அளவு என்ன, எவ்வளவு தூரம், அதனுடைய ஸ்கெட்ச் இல்லை தானே, ஒரு ஸ்கெட்ச் இல்லாம இருந்தது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்போது என்ன செய்தான் என்றால் ஒரு மேகத்தை அனுப்புறான். அல்லாஹ் தஆலா ஒரு மேகத்தை அனுப்பிய போது அந்த மேகம் என்ன செய்கிறது, அங்கிருந்து வருகிறது. அந்த மேகத்தினுடைய நிழல் காபாவினுடைய அளவுக்கு இருந்தது. அதுக்கு ஒரு தலையும் இருந்தது. முஃபஸ்ஸிரீன் எழுதுறாங்க, அது அந்த மேகம் பேசுது, அது தலை இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இப்படி கட்டுங்க, இப்படி எழுப்புங்க அப்படிங்கிற அதை கைட் பண்ணுது. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு மேகத்தை, அந்த மேகத்துக்கு பேர் ஹஜூன் என்று அதற்கு பெயர். அந்த மேகத்திற்கு ஹஜூன் என்று பெயர். அந்த மேகத்தினுடைய நிழலில் தான் என்ன செய்தார்கள், அந்த சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிக்கிட்டே வர்றாங்க. இப்படிலாம் கட்டி ஓரளவு ஒரு நியாயமான தூரம் வந்ததும் அந்த இடத்துல ஒரு கல்லை வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கல்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வில போடுறோம். இந்த ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்த போது அந்த இடத்துல ஒரு கல் வச்சா நல்லா இருக்குமே, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல இதை பதிச்சா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல லைட் வச்சா நல்லா இருக்குமே, நம்ம பாக்குறோமா இல்லையா. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய அந்த திரு இல்லத்துல இங்க ஒரு கல்லை வைத்தா நன்றாக இருக்குமே, இப்படி ஏதோ ஒரு அடையாளம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நல்ல அழகான ஒரு கல்லை பார்த்து எடுத்துட்டு வா மகனே அப்படிங்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, போய் ஒரு கல்லை கொண்டு வர்றாங்க. கொண்டு சொன்னாங்க, இது ஃபிட் இல்லை, இது சரியில்லை, வேற கல்லை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி போனாங்க, வேற ஒரு கல்லை கொண்டு வந்தாங்க. இதுவும் சரியில்லை பாப்பா அப்படின்ட்டாங்க. திருப்பி ஒரு எத்தனை தடவை தான் கொண்டு வர்றது. அவங்களும் போய் 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 கல்லை எடுத்துட்டு சடைஞ்சு போயிட்டாங்க. என்ன இப்ப நான் எந்த மாதிரி கல்லை கொண்டு வரணும் அவங்களுக்கு தெரியல. ஒரு தடவை போயிட்டு அப்படி திரும்பி வர்றாங்க. வரும்போது பார்த்தா ஒரு அழகான கல் அதில் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க பார்த்தாங்க, இது எப்படி அப்படிங்கும் போது இப்ராஹிம் சொன்னாங்க, இந்த கல்லை கொண்டு வந்தது லா எத்தகில், சடைவடையாத ஒரு மனிதர். நீங்க சடைஞ்சிட்டீங்க இல்லையா, சடைவடையாத ஒருவர் கொண்டு வந்தார். அது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தஃப்சீர்ல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா அந்த சுவனத்திலிருந்து பூமிக்கு இறங்கும் பொழுது அந்த ஹஜர் அஸ்வதை கொண்டு வந்தாங்க. அது இந்தியாவில் தான் இருந்தது. அந்த இந்தியாவில் இருந்த கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அந்த இடத்துல நினைச்சாங்க, பதிச்சாங்க. இப்ப அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ருக்குனுல் ஹிந்துன்னு தான் பேர். இந்தியாவினுடைய மூளை என்றுதான் அதுக்கு பெயர். காபாவுடைய 4 மூளை இருக்குல்ல, ருக்குனுல் யமானி, ருக்குனுல் இராகி, ருக்குனு ஷாமி, இன்னொரு ருக்குனு. இப்ப 4 மூளை இருக்குல்ல, ருக்குனுன்னா ஒரு 4 மூளைகள். காபாவுக்கு 4 மூளை இருக்கு. 4 மூளையில சிறந்த மூளை ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய முக்கு தான், அந்த மூளை தான். அப்ப நாம என்ன செய்யணும், ருக்குனுல் இராகி,
ருக்குனுல் ஷாமி, ருக்குனுல் யமானி அப்படின்னு 3. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு ஒரு பேர் இருக்குமே, ருக்குனுல் ஹிந்தி, இந்தியாவினுடைய மூளை என்று பேர். அது இந்தியாவை நோக்கி இருக்கிறது என்பது மாத்திரம் அல்லாமல் இந்தியாவில் இருந்துதான் அந்த கல் கொண்டு வரப்பட்டது. அது தனி ஒரு சிறப்பு நமக்கு. அருமையானவர்களே, அந்த கல் அப்படி வைத்துக்கப்பட்டது. சமுதாயம் வித்திய காலத்துல சொன்னாங்க, அந்த கல்லுக்கு கீழே உட்கார்ந்து சாஞ்சிக்கிட்டு தான் சொன்னாங்க இந்தியாவிலிருந்து தௌஹீதினுடைய தென்றல் வீசுகிறதுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் தான். அப்ப இந்த ஷரியத் தரீக்கத்துங்கிற அந்த அடிப்படை இந்தியாவிலே நிலைத்து நிற்கும் என்பதையும் சுட்டி காட்டினாங்க. அதனால தான் பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் பல மதீனா ஷெரீஃப்ல இருந்தும் அங்கிருந்து இங்கிருந்தும் இந்த மண்ணில் வந்து என்ன செஞ்சாங்க, இந்திய மண்ணில் குடிகொண்டு இருக்கக்கூடிய நிறைய அவுலியாக்களை பாருங்க, அங்கிருந்து அரபகத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ராஜா நாயகம் இருந்து வந்தாங்க, நம்முடைய பாதுஷா நாயகம் இங்கிருந்து வந்தாங்க, எல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க தான். பல பகுதிகளிலிருந்து இங்க வெளியில வந்து வர்றதுக்கு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. இந்த மண்ணை என்ன செய்ய விரும்பி இருக்கிறாங்க. இங்க என்ன செய்யும், இந்த ஷரியத் தரீக்கத்து நிலைப்பாடாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக இந்த செய்திகள் எல்லாம் அமைகிறது என்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள். அருமையானவர்களே, ஆக இப்படி கட்டப்பட்டது. இதற்கு பிறகு என்ன செய்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு அதை என்ன ஒரு அழிவுக்கு ஏற்பட்டது. அப்புறம் அமாலிகா என்ற ஒரு கோத்திரத்தார் அதை கட்டினார். அது தனி ஒரு வரலாறு. அதுக்கு பிறகு அதுவும் இடிந்து விழுந்தது. அவர் ஜுர்ஹும் கோத்திரத்தார். அந்த ஜுர்ஹும் கோத்திரத்துல தான் சரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அந்த கோத்திரத்தார் கட்டினாங்க. அதுக்கு பிறகு சும்மா என்ன ஹதம அதுக்கப்புறம் அதுவும் என்ன செய்யுது, ஒரு அழிவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த குறைஷிகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அமாலிகாவுக்கு பிறகு ஜுர்ஹும், அதற்கு பிறகுதான் குறைஷிகள் என்ன செய்யறாங்க, கட்ட வர்றாங்க என்பதை நம்ம சொல்ல வரோம். இது காபத்துல்லாவுடைய நீண்ட வரலாறு. காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் ரூஹுல் பயான்ல எழுதுவாங்க, 15 காபாக்கள் இருக்கிறது. 15 காபாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வானத்திற்கு மேலும் ஒரு காபா இருக்கு. இப்ப 7 காபா. ஒவ்வொரு பூமிக்கு கீழும் ஒரு காபா இருக்குது. 7 காபா, 14 காபா. பூமிக்கு மேல நாம் பார்க்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காபா, 15 காபா. இந்த 15 காபாக்கள் எப்படி இருக்கிறது, அவங்களே எழுதுறாங்க, வசதிகள் எழுதுறாங்க. மேல இருந்து ஒரு காபா இடிந்து விழுந்தால் அடுத்த காபா மேலதான் விழுணும். அவ்வளவு நேர்கோடு பிடித்த மாதிரி அந்த என்ன காபத்துல்லாக்கள் இருக்கிறது. இந்த 15 காபாக்களிலேயும் வணக்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த பூமிக்கு கீழே சரி வானத்திலேயாவது வழக்குமார்கள் நம்ம சொல்லுவோம். வழக்குமார்கள் மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய நாம் அறியாத ஆச்சரியமான படைப்புகள் எல்லாம் காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பூமிக்கு கீழே புதிய புதிய படைப்பினங்கள், அதிசயமான படைப்பினங்கள். இந்த மலக்கூத்தை பத்தி, ஜபரூத்தை பத்தி, லாகூத்தை பத்தி பேசக்கூடிய தஸவுஃப்வாதிகள், அஹ்லுத் தஸவுஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபிகள் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்தை பத்தி நிறைய பேசுவாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த புதினமான படைப்புகளை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வைத்திருக்கிறான். மனிதர்கள் மட்டும் வணங்கிக்கிட்டு இருக்குல்ல, அல்லாஹ்வினுடைய எல்லா ஒத்தையிரு சாஃபாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பறவை சஃபாக நின்று வணங்குகிறது. இந்த பறவைகள் நம்ம பார்க்கற சில சமயம் அப்படி பறவைகள் ஒவ்வொரு பறந்து போகும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதெல்லாம் சஃபுங்கறான், ஒத்தையிரு சாஃபாத். அவைகள்லாம் அணிவகுத்து தொழுகின்றனங்கிறான். அல்லாஹ்வை எல்லாமே என்ன செய்யுது, பணியுது. பணியதுல ஆக குறைவானவன் மனுஷன் தான். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக வகை வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்து என்ன செய்யறான், தன்னை வணங்க வைத்திருக்கிறான். 15 காபாக்களும் அதாவது வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்க எல்லா காபாக்கள்லயும் வணக்கம் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அதை எழுதுறாங்க பாருங்க, என்றாலும் இந்த 15 காபாக்களிலும் சிறந்த காபா மக்காவில் இருக்கக்கூடிய காபா தான். 7வது வானத்துல இமாமாக இருக்கிறாங்க, ஜிப்ரீல் இமாமா இருக்கிறாங்க. அந்த காபால பைத்துல் மாமூர் அதுக்கு பேர். அந்த காபாவுக்கு பேர் பைத்துல் மாமூர் பேர். 7வது வானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சிட்டு இருந்தாங்களா இல்லையா? இந்த அற்புதமான வரலாறு அது மேராஜுடைய பாடத்தில் நம்ம பேசுவோம். அருமையானவர்களே, அந்த காபாக்களை எல்லாம் விட இதுதான் சிறந்தது. இதோடு மாத்திரம் அல்லாமல் எவ்வளவு புனிதமான மலக்குமார்கள், பாவமே செய்யாத மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை தவாஃப் அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்து வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, எல்லாம் பிரியமானது தான், மிக பிரியமானது மனிதர்கள் செய்யக்கூடிய தவாஃப் தான். எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறான், நாம எவ்வளவு அல்லாஹ் மேல அந்த மஹப்பத்தை வைத்திருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த வரலாறுகள் எல்லாம் இறைவன் மீது பாசத்தையும் அவருடைய திருத்தூதர் மீது பாசத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த காபத்துல்லாவை
அந்த இடிந்து இழக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆரம்பத்தில் சரதாசனுடைய 12வது வயசுல ஒரு ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு புனருத்தரம் செஞ்சாங்க, ஒரு ஒழுங்கு பண்ணாங்க. ஆனா அது நாளடைவில் அது ரொம்ப பழுதடைந்து போனதுனால காபத்துல்லாவை முழுமையாக இடித்து புதிதாக உருவாக்க வேண்டிய ஒரு நிலை உருவானது. அப்ப அதற்கான காரணங்களை சொல்றாங்க. முதலாவதாக திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து காபாவினுடைய உட்பகுதிக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. காபாவுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறுலாம் எல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க. காபாவுக்குள்ள வரலாற்றுல தஃசீர்கள் எழுதுறாங்க, அஜுல் அஸ்வத் அந்த நம்ம சம்சம் கிணறுங்கிறது காபாவுக்கு வெளியில இருக்கு, அது வேற விஷயம். காபாவுக்கு உள்ளேயே ஒரு கிணறு இருக்கு என்ன எழுதுறாங்க. அந்த கிணத்துல என்ன செய்வான்னு கேட்டா, அந்த காபாவுக்கு அப்படி அந்த காலத்துல நிறைய காணிக்கைகள் கொடுப்பாங்க, தங்கம் வெள்ளி நிறைய காணிக்கைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த காணிக்கைகளை எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா அந்த காபாவுடைய கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க. அது அவங்களுடைய வழக்கமா இருந்தது. சில இடங்கள்ல நீங்க பார்த்தா இந்த வடநாடுகளுக்கெல்லாம் நீங்க போகும்போது இந்த ட்ரெயின்ல பார்த்தா அந்த யமுனா நதிகள் அந்த நதியெல்லாம் வரும்போது அதில் காசு போடுவாங்க. நிறைய பேர் நினைச்சுவாங்க நதியில காசு போடுறதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அது இருக்கு. நீங்க ஸ்ரீலங்காவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த அவுளியாக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல வந்து சிங்களர்கள் வந்து என்ன செய்வாங்க, காசை போடுவாங்க, கிணத்துல போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இறங்கி என்ன செய்வாங்க, அதை தூர் எடுத்து அதனுடைய காசுகளை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு உணவுலாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு தான் இருக்கு. அத மாதிரி அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் காபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிணத்துல என்ன செய்வாங்க, சின்ன ஒரு கிணறா இருக்குமோ அதுல என்ன செய்யறது, இது போடுறது, இந்த காணிக்கைகளை எல்லாம் அதுல போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. ஒன்று அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு சில டேமேஜ் ஏற்படுத்திருச்சு. காபாவுக்கு உள்ளே என்ன செஞ்சது, தண்ணி போனது. இரண்டாவதாக என்னன்னு கேட்டா அதுல மலீஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், உள்ள போய் மெதுவா திருடிட்டான். அந்த காணிக்கைகளை என்ன செஞ்சிட்டான், திருடிட்டு போயிட்டான். முண்டியில உடைச்சு திருடுற மாதிரி அந்த காலத்துல என்ன செஞ்சான், கிணத்துக்குள்ள இறங்கி என்ன செஞ்சிட்டான், அதையெல்லாம் திருடிட்டான். அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அனுப்பு பிடிச்சிட்டாங்க. ஆனா குறைஷிகள் பிடித்து பாருங்க, அந்த காலத்திலேயே அவங்களுக்கு சட்டம் இருந்து கையை வெட்டிட்டாங்க. குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்திலேயே சரியத்து அறிமுகப்படுத்தப்பட உங்களில் திருடிகளோ இருந்தா அவங்களுடைய கையை வெட்டுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அந்த வசனம் வர்றதுக்கு முன்பையே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35 வயசு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல, குர்ஆனை இறங்காத அந்த காலகட்டத்துல, இந்த மலீஹ் என்று சொல்லக்கூடியவன் காபாவுடைய தீபு மணப்பொருள்லாம் வச்சிருப்பாங்க உள்ள அந்த கிணத்துல, அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான், இவன் திருடிட்டு போயிட்டான். காபாவினுடைய உட்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிணறு, அந்த கிணத்துக்குள்ளதான் அந்த மணப்பொருள் அதே மாதிரி அந்த காணிக்கை பொருள் வைப்பாங்க. இதெல்லாம் திருடுனால அவருடைய கையை என்ன செஞ்சாங்க, குறைஷிகள் வெட்டினார்கள். எனவே இது ஒரு காரணம். இன்னொரு முறை என்னன்னு கேட்டா அந்த புகார், அதை சுத்தி இந்த புகை போடுவாங்களா இல்லையா, இன்னைக்கு அந்த புகை போடுறது மஸ்ஜிதுகள்ல புகை போடுறது சுன்னத்து நமக்கு இருக்கு. அந்த மாதிரி புகை போடும் பொழுது ஒரு கங்கு அந்த காபத்துல்லாவில பட்டு ஒரு பகுதி எரிஞ்சிருச்சு. இப்படி பல காரணங்கள் நடந்ததால அந்த காபாவினுடைய அந்த அமைப்பே ஒரு டிசைன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குது, திருடுகளை வரணும், இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததான் காபாவை முழுமையாக உடைத்து விட்டு ஒரு புதியதான அளவுல அழகான முறையில் நம்ம என்ன செய்யலாம், காபாவை கட்டலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, முடிவுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வந்தா அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டா, காபாவினுடைய சுவரின் மீது இடையிடையே ஒரு பாம்பு வந்து நிற்கும். அது பிரபல்யமான வரலாறு. ஒரு பாம்பு, பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாம்பு அப்படியே சுத்தி வந்து நிற்கும். யாராவது அந்த வாசல்ல நெருங்கணும்னு சொன்னா அது என்ன செய்யும், அது அவனை கடிக்கிற மாதிரி வாயை பழக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் இந்த மளிகை என்ன செய்யும், அவன் எவ்வளவு இந்த கள்ளனா இருந்தா கள்ளம் குள்ளனா இருப்பான், அதுக்கு பாய்க்குள்ள தோட்டுக்குள்ள பாய்வான்னு சொல்ற மாதிரி அவன் எப்படியே போய் திருடிட்டான். இந்த பாம்பு இருக்கவே போய் திருடிட்டானே, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். சும்மாவே அந்த காபாவுடைய வாசல்ல நெருங்க முடியாது, அது வாயை பழுது அப்படி பயங்கரமா இருக்கும். எனவே அது வேற இவங்களுக்கு பயம். அதுல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த பாம்பு அந்த காபாவிற்கு மேல 500 வருஷமாக இருந்து வருகிறது. 500 வருடங்களாக அந்த பாம்பு அது இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில நம்ம எப்படி காபத்துல்லாம நம்ம நெருங்கிறது அப்படிங்கிற பயம்லாம் அவங்களுக்கு இருந்தது. கடைசி ஒரு முடிவுக்கு வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போனாங்க. போனா அந்த பாம்பு அப்படியே இருக்குது. இப்ப நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த குறைஷிகள் எல்லாம் சொன்னாங்க, யாரெல்லாம் இது நல்லதை நாடிதான் நாங்க வந்திருக்கிறோம், இப்படியே போனா காபத்துல்லா இடிஞ்சு விழுந்துரும், ஒரு புனிதமான ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா காபத்துல்லா அவர்களுடைய குறைஷிகளினுடைய இஸ்ஸத்தாக ஒரு கண்ணியத்திற்குரிய பகுதியாக அது இருந்தது. தங்களுடைய கண்ணியமாக அதை கருதினார்கள் குறைஷிகள்.
எனவே அந்த காபாவை சிறப்பாக எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்திருக்கிறோம். ரப்பே, நாங்க இதை உடைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தான், இந்த பாம்பு எங்களுக்கு பயங்கம் கொடுத்தது என்று அவங்களாம் அப்படி என்ன செய்யறாங்க, சூழ நின்று அதை பிரார்த்திக்கிறாங்க. அப்படி பிரார்த்தித்த போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பறவை வந்து அந்த பாம்பு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, அப்ப இது நல்ல விஷயம், அல்லாஹ் தஆலா நாம இதை கற்றதை என்ன செஞ்சிருக்கிறான், அங்கீகரிச்சிருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு சரி யார் இதை முதலாவதாக உடைக்கிறது? முகைரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு மக்ஸூம் என்று சொல்லக்கூடியவர் அவர் அங்க எழுது சொன்னாரு, நம்ம உடைக்கிறதுக்கெல்லாம் முன்னால நம்ம அந்த காபாவை கட்டுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், பணம் திரட்டணும். நம்ம கையில காசு இருக்கா? காசு இல்லை. அதுக்கு உண்டான இதெல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் முதல்ல நம்ம ரெடி பண்ணணும். அப்படி இதுக்கு இடையில இன்னொன்னு கேட்டா, நஜ்ஜாஷி மன்னர் அவர் என்ன செஞ்சார், ஒரு கோயில், கிறிஸ்டிய கோயில் கட்டுறதுக்காக வேண்டி ஒரு கப்பல்ல நிறைய மார்பல்கள், இந்த மாதிரி நிறைய மரங்கள், இவைகள்லாம் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து எடுத்துட்டு வர்றது அபிசீனியாவுக்கு அது போற இடத்துல அந்த கப்பல் என்ன செய்யறா, காற்று இன்றைய மாதிரி வசதிகள் அந்த கப்பல் இருக்காது. அந்த காற்று வேறு பக்கமாக வீசி அது ஜித்தா பக்கமாக வந்து ஒரு பாறையில மோதி அந்த கப்பல் உடைஞ்சு போயிடுச்சு. உடைந்து அந்த எல்லாம் ஜித்தாவினுடைய கடல் ஓரமா வந்து எல்லாத்தையும் போட்டிடுச்சு. அப்ப இதுல கிடைத்த அந்த கற்கள், அந்த நல்ல வலுவெழுப்பான கற்கள், நல்ல மரங்கள்லாம் இருந்தது. இதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், காபாவை கட்டலாம் அப்படின்னு வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் போதிய பண வசதி காணாது. கட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், அதை கொண்டு வரணும், செதுக்கணும், வெட்டணும், இதற்கெல்லாம் கூலி கொடுக்க வேண்டிய இருக்குது. இன்னும் தேவையான சாமான்களா இருக்குது. எனவே அவர் எழுந்து சொன்னாரு, முகைரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு மக்ஸூம் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், அல்லா யதஷாஜரு வலா யதஹாசது ஃபீ பினாயிஹா, இத கட்டக்கூடிய விஷயத்துல நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது முதல்ல. இரண்டாவதாக ஹசது என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள ஹசதுகள் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருந்து செய்யணும். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு அப்படிங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று போல இருந்து ஒற்றுமையாக இருந்து செய்யணும். இதோடு மாத்திரம் அல்லாமல் இதை கட்டுவதற்காக நீங்க எல்லாம் பணம் தர்றதா நீங்க முடிவு செஞ்சிருக்கிறீங்க. அந்த பணம் எப்படிப்பட்ட பணமாக இருக்கணும், அல்லா யதுகுலு ஃபீ பினாயிஹா மாலன் ஹராம், அது ஹராமான பணம் கலக்கக்கூடாது. ஒரு தெளிவா நீங்க பேசி இருக்கிறார், யா மாஷர குரைஷ், இதை கட்டுறது கூட லா ததுகுலு ஃபீ பினாயிஹா மின் கஸ்பிக்கும் இல்லா தீபா, உங்களினுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து தான் இதுக்கு நீங்க என்ன செய்யணும், பணத்தை தரணும். நீங்க பகையுடைய பணம், தப்பான அந்த பெண்கள் வந்து தப்பான ஆக்கட்ட போய் அதுல கிடைச்ச பணம் அப்படியே சொல்ற. அதே மாதிரி அடுத்தவருடைய பணத்தை நீங்க அநியாயமாக எடுத்திருப்பீங்களே, அபகரிச்சிருப்பீங்களே, இந்த பணத்தை எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, இதுக்காக தரக்கூடாது. அதே மாதிரி ஒழுக்கமான முறையாக ஹலாலான வழியில் சம்பாதித்த பணத்தை தான் நீங்க என்ன செய்யணும், கொண்டு தரணும் என்றெல்லாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு அதுக்குண்டான ஒரு பணத்தையும் ஓரளவு சேர்ந்திருக்கிறான். ஓரளவு சேர்ந்திருக்குது, முழுமைக்கு கேட்டீங்களான்னு கேட்டா ஓரளவு சேர்ந்திருக்குது. இனி கட்டலாம் என்று வரும்பொழுது இதை உடைக்கணும். யார் உடைக்கிறது அப்படின்னு போகும்போதுதான் இந்த வலீத் என்று அன்றைய காலத்தில் வலீதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நான் முதல்ல போறேன் என்று போனதும் அந்த அளவாங்க இருக்கு இல்லையா, அளவாங்க தானே அது, அதை உடைக்கிறதுக்கு அளவாங்க ஓங்கினதும் அந்த அளவாங்க கையிலிருந்து பின்னால போயிடுச்சு. அதை உடைப்பதற்காக கையை ஓங்கி அதை குத்துனதும் இதுல இருந்து பின்னால அதை போக ஆரம்பிச்சு, இங்கே வரணும், அது இப்படி போக ஆரம்பிச்சதும் அவருக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்படி 2-3 முறை நடந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு எல்லாரும் ஒன்று கூடி எல்லாம் இடத்துல நினைச்சாங்க, பிரார்த்தித்தார்கள், இறைவா நாங்க எந்த விதமான தப்பு தவறு செய்வதற்காகவோ வேறு எதற்காகவும் நாங்க இதை செய்யல, ஹலாலான என்ன செஞ்ச பொருள்களை நாங்க சேகரிச்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த காபாவை நாம கட்டுவதற்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், முன் வந்திருக்கிற ரஹ்மானே எங்களுக்கு அனுமதி தருவாயாக என்ற இறைவிடத்துல அவர்கள் கெஞ்சி கேட்டியதற்கு பிறகு மறுநாள் என்ன செஞ்சாங்க, போறாங்க. அப்பவும் அவர் தான் போறாரு, இந்த முதலாவது நேற்று வந்தவர் தான் போறாரு, தைரியமா போறாரு. போய் அவங்க பிஸ்மிக் அல்லாஹும்மா, அந்த காலத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது இல்லை, பிஸ்மிக் அல்லாஹும்மான்னு சொல்றது குறைஷிகளுடைய வழக்கத்துல இருந்தது. எந்த ஒண்ணு இருந்தாலும் அது அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டுதான் அர்த்தம், அதை தான் பிஸ்மிக் அல்லாஹும்மா என்று என்ன செய்யறாரு அவர் சொல்லுவாரு. அப்படி இந்த அளவாங்க எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்ய போய் நேரா போய் அடைக்கிறாரு. எல்லாரும் பயத்தோட பாக்குறாங்க. 2-3 தட்டு தட்டின உடனே உண்மை ஏற்படையில்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படையில்லைன்றதும் மற்றவங்களாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்த்துக்கிடுவோம், இன்னைக்கு நைட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, பூகம்பம் வருதா, ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்னு பலவிதமாக இருந்தது. எதுவுமே அன்னைக்கு அந்த இரவு இல்லை, சக்கீனத்தாக அந்த இரவு அமைதியாக இருந்த பொழுது மறுநாள் என்ன செய்தார்கள், அந்த காபத்துல்லாவை அவர்கள் உடைத்தார்கள். அதை உடைத்து அப்படியே கீழே தோண்டிட்டு வரும்போது ஒரு இடத்துல வரும் பொழுது ரஜிஃபத் ஏற்பட்டது. அந்த ஒரு கட்டத்துல எவ்வளவு தூரம் தோண்டுவதுங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஒரு அளவு தோண்டிக்கிட்டே வரும் பொழுது கீழே அடிவாரம் வரைக்கும் போக முடியாது.
அவங்க கீழே அப்படி தோண்டி கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த காபா அந்த மக்கா பகுதி அப்படி நடுங்க ஆரம்பித்தது. அவங்க பயந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம தோண்டக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதோடு நிறுத்திட்டு அந்த ஏற்கனவே அதுல கற்பகுதிகள்லாம் இருந்தது, அதுல இருந்து காபத்துல்லாவை கட்டி அவர்கள் நிறைவுபடுத்தினார்கள். இப்படி நிறைவுபடுத்தியதற்கு பிறகு ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வைக்கப்பட்ட அந்த ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு இடத்துல வச்சிருந்து அதை கொண்டு வந்து வைக்கிறது. இப்ப திருப்பி ஷைத்தான் உள்ள வந்தா யார் வைக்கிறது அப்படிங்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. நாங்க தான் ரொம்ப செலவழிச்சிருக்கிறோம், எங்க கையால் தான் அதை வைக்கணும். பார்க்குற மாதிரி சில இடங்கள்ல நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன். அதே மாதிரி இந்த குறைஷிகள் இடத்துல, குறைஷிகள்ங்கிறது ஒரு பெரிய கோத்திரம், அதுல பல குடும்பங்கள் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்து தலைவரும் சொன்னாங்க அதுக்கு நாங்க தான் பாத்தியமானவர்கள், நாங்கள் தான் அதுக்கு உரித்தானவர்கள், அந்த சிறப்பு எங்களுக்கு தான் கிடைக்கணும், அதை நாங்க தான் செய்வோம் என்று பல்வேறு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. இப்படி பல்வேறு எந்த அளவுக்கு என்று சொன்னா 5 நாட்களாக இனி ரத்தம் சிந்துவது என்ற ஒரு நிலை வந்தது. எந்த அளவுக்கு சொன்னா பார்த்துக்கணும், நாளைக்கு நாம போய் வச்சிருவோம், காபத்துல்லாஹ்ல நாம தான் கல்ல வைக்கிறது ஹஜ்ருல் அஸ்வத என்று எல்லாரும் தங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க ஒரு குடும்பத்தார். இதன் மூலமாக மூத்து வந்தாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, நாங்க தான் வைக்கிறது அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க. இப்படியெல்லாம் எடுத்ததற்கு பிறகுதான் அந்த அபு உமையத் இப்னு முகீரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு மக்ஸூம் என்பவர் வந்து சொன்னாரு. அந்த இடத்துல அந்த காலத்துல அவர் தான் மக்காவிலேயே ரொம்ப வயசுல கூடுனார். அபு உமையா இப்னு முகீரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு மக்ஸூம், இவர் தான் மக்காவிலேயே ஒகான ஆமையின் அசன்னு குறைஷிகள்லேயே ரொம்ப வயசு கூடின மனுஷன் அவங்க தான். அவங்க சொன்னாங்க, ஏன்பா இப்படி 5 நாள் ஆச்சு எல்லா வேலையும் முடிச்சு இந்த கல்லை வைக்கிறதுக்கு 5 நாளா எல்லாமே முறுக்கிக்கிட்டு நிக்கிறீங்க, அடிக்கிறது பிடிக்கிறது வெட்டுறது குத்துறது ரத்தம் சிந்துறதுன்னு இந்த புனிதமான காரியத்தை இவ்வளவு அழகாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரத்தம் சிந்துறதுல ஈடுபட்டு இருக்க போறீங்களா? இதெல்லாம் விட்டு இருக்கப்பா. ஒரு முடிவுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், யார் இந்த ஒரு வாசலை சுட்டி காட்டி நாளை காலையில் நம்ம எல்லாரும் தடுது எப்படின்னு கேட்டா, நைட்டு வேலையில யாரும் வீட்டுக்கு போறது இல்லை, எல்லாரும் காபத்துல்லாஹ் உட்காந்து யாரும் வேற எவனா கொண்டு வச்சிடக்கூடாது, அந்த போத்திரத்தார வச்சிடக்கூடாது, இவன் உட்கார்ந்துருப்பான் எல்லா கூட்டத்தாரும் தங்கள் ஆட்களை வச்சுட்டு தான் போவாங்க, யாரும் வைக்க விடக்கூடாது என்று யார் கல்லங்கனே இருக்கு. யார் வைக்கிறதுங்கிறதுல பிரச்சனை வந்து ராத்திரி பூரா ஒரு கூட்டம் முடிச்சுக்கிட்டே இருக்கும். தாங்க பாத்ரூம் போகணுமா, சாப்பிட போகணுமா, தங்களுடைய பிரதிநிதிகளை ஒரு 10 பேரை வச்சுட்டு தான் அவங்க போவாங்க, போயிட்டு இவங்க வருவாங்க, இப்படி மாறி மாறிலாம் இருப்பாங்க. இப்படி ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகின போதுதான் இந்த பெரியவர் சொன்னார், என்னப்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களப்பா, எல்லாரும் நினைவு இருக்கும், நாளை காலையில இந்த வாசலுக்குள்ள யார் முதல்ல வர்றாரோ அவ கையில் கொடுத்து வைக்க சொல்லுவோம். நீங்க எல்லாம் சம்பந்தமா, நம்ம யாரும் வெளியில போக கூடாது, இந்த செய்தி யாரும் வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எல்லாரும் தான் இருக்கிறீங்க, நீங்க எல்லா தலைவர்களும் இருக்கிறீங்க, எல்லா கூட்டத்தாரும் இருக்கிறீங்க, எல்லா போகும் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் இது சம்மதமானு கேட்ட உடனே சரி எல்லாரும் சம்மதமாயிட்டாங்க. அப்படி சம்மதமா இருக்கு. நாளை காலையில அந்த வாசல்ல விடிய காலம் யார் முதல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் அவங்க சொன்னாங்க, ஆஹா இவங்க வர்றாங்க, ரொம்ப பொருத்தமான ஆள் தான், ரொம்ப சாதிக்கு உண்மையான ஆளு, ரொம்ப நம்ம அருமையான ஆள் தான் வர்றாங்க, அவங்க கையில் கொடுத்து நம்ம வைக்க சொல்லுவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல 25 வயசு 35 வயசு, அவங்களுக்கு தனி ஒரு மரியாதை மக்காவுக்கு மத்தியில் இருந்தது. எப்ப தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினாலும் அப்பதானே பிரச்சனை வந்தது, அது வரைக்கும் பிரச்சனை வரல. அப்ப அதனால எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு மனிதர் வருகிறார், அற்புதமான மனிதர் வருகிறார், அவங்க கையில கொடுத்துரும், அவங்க நம்ம குறைஷி தானே, அவங்க கையில கொடுக்கணும், எல்லாரும் ஒத்துக்கிட்டு அவங்க கையில கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க என்ன அழகான வேலை செய்யறாங்க. உடனே எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவங்க உடனே வைக்கல, அவங்க என்ன செஞ்சாங்க, போர்வையை கொண்டு வர சொல்லி அந்த போர்வையில தன்னுடைய திருக்கரத்தால் அந்த கையில தூக்கி வச்சு சொன்னாங்க, எல்லா கூட்டத்தினுடைய தலைவர்களும் அதை தூக்குங்க அப்படின்னா. எல்லாரும் தூக்கியாச்சு இல்லை, எல்லாரும் தூக்குங்க, அவங்க மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க உயரத்துல, எல்லாரும் தூக்கி எங்க எடுத்தாங்க என்று சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு இந்த சிந்தனை யாருக்கு வரலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனையில் நிறைவானவர்கள் அல்லவா, அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த போர்வையை கொடுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிட்டு. இவங்க மட்டும் வச்சிருக்கலாம், வச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது கல்வில என்ன நம்ம கொஞ்சம் நமக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் போச்சு அப்படிங்கிற உறுத்தல்லாம் இருக்கமா இல்லையா, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. உடைத்து எல்லாரும் சேர்ந்து அந்த போர்வையை தூக்கி தாருங்கள் என்றதும் அந்த கல்லை எல்லாரும் தலைவர்களும் சேர்ந்து தூக்கி கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால் உள்ள வைக்கிறாங்க. இப்ப இதன் மூலமாக என்ன ஏற்பட்டது, ஒரு பெரிய ஃபித்னா,
ஒரு பெரிய அடிதடி, பெரிய குழப்பம், ஒரு வார், ஒரு சண்டை, ரத்தம் சிந்துவது என்பது அந்த இடத்துல இல்லாமல் போனது. அன்னைக்கு முதல் தான் அமீன், நம்பிக்கையாளர், இவர் தூய்மையாளர், நம்பிக்கையாளர். அப்ப எல்லாருடைய நம்பிக்கைக்கு உரியவராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த அற்புதமான பல செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுல கியாமத்து வரைக்கும் பேசினது முடியாது. அவ்வளவு தகவல்கள் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்து வைத்திருக்கிறான். இப்ப இந்த செய்திகள் நம்முடைய படிப்பினை, நம்முடைய குடும்பங்களுக்குள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், எல்லாரையும் அரவணைத்து எல்லாருடைய கல்வை இஸ்லாம் செய்து கண்ணியமாக நம்ம நடந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்பதையெல்லாம் இந்த அற்புதமான தகவல்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வரலாற்றை கேட்பதன் மூலமாக நம் வாழ்வை சீராக்கி செம்மைப்படுத்திக் கொள்வோமாக. அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.